கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சிறப்பு ஈஸ்டர் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக லைவில் இருக்கிறவங்களையும் நேரடியாக இருக்கிறவங்களுக்கு நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொண்டு உங்களுக்கு ஈஸ்டர் நல் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அதிக கவனமாய் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து இந்த உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய இந்த பண்டிகையில் நான் என்ன வார்த்தையை கொண்டு போய் என் ஜனத்திற்கு, என் இனத்திற்கு, என் குலத்திற்கு, என் மந்தைக்கு, என் உடன் பங்காளிகளுக்கு, என் உடன் சேவகர்களுக்கு, என்னுடைய உக்ரானத்துவக்காரர்களுக்கு, எனக்கு கொடுத்த விலை மதிக்க முடியாத மகுடங்களுக்கு, யுத்த புருஷர்களுக்கு, யுத்த ஸ்திரீகளுக்கு என்ன வார்த்தையை நான் சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று காத்திருந்த வேளையில் தேவனுடைய ஆவியானவர் அழகான ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கிற மாதிரி அல்ல, இங்கு ஆவியானவர் வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு நம்மளை கொண்டு போகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வார்த்தை, 26வது வார்த்தை, பக்கம் நம்பர் 144வது பக்கம். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது 26வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அங்கு இருந்த அருமையான ஒரு மகளை நோக்கி பேசின ஒரு அருமையான ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. அவர் தன்னை பற்றி சொல்ற ஒரு வார்த்தை இங்கே இருக்கு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அருமையானவர்களே, ஏசப்பா அவர் மரித்து அவர் உயிரோடு எழும்பி இன்றும் அவர் எப்படி இருக்கிறாரா? ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல அழகாய் தன்னை பற்றி யோவானுக்கு அவர் பேசும் பொழுது 7 சபைகளை குறித்து பேசுவதற்கு முன்பாக தன்னை பற்றி அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது சொல்றாரு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஏசப்பா சொல்ற அவருடைய வாயின் வார்த்தை. மரித்தது உண்மை, ஆனால் எப்படி இருக்கிறாரா? இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம யாரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம்? உயிரோடு இருக்கிற ஒருவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இந்த உலகத்துல எத்தனையோ பராக்கிரமசாலிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், பேரரசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், பெரிய பெரிய சாகச வீரர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உலகத்தையே அசைத்து விடுவோம் என்று சொன்ன எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா அவர்கள் எல்லாரும் வாழ்ந்தார்கள், சாகசங்களை செய்தார்கள், மரித்தார்கள். மரித்த சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அது அப்படியே மூடப்பட்டு போயிடுச்சு. இந்த உலகத்துல ஒரே ஒரு கல்லறை தான் திறந்த கல்லறையா இருக்குது, அதுதான் ஏசப்பாவுடைய கல்லறை. கைத்தட்டி கர்த்தர். அவர் ஒருத்தர் தான் மரணத்தை ஜெயித்தவர். மரணத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கி, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து ஜீவனோடு எழும்பின ஒரே ஒருவர் இந்த உலகத்துல ஏசப்பா மட்டும்தான். கைத்தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? பாருங்க, சீசர்கள் போய் கல்லறையில் நின்று ஒரு பார்வை பார்க்குறாங்க. அவங்களுக்கு தூதர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனம். மிருதுவான வசனத்தை நான் சொல்றேன், எல்லாரும் கொஞ்சம் கவனிப்போம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். லூக்கா 24:5. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேர்களும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்திரீகள் போய் கல்லறைக்குள்ள தேடுறாங்க. என்ன தேடுறாங்க? அவரை எங்கேயாவது வச்சிங்கன்னா சொல்லுங்க, நாங்க போய் எடுத்துக்கிறோம். அவரை எங்க கொண்டு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி செத்த சரீரத்தை, உயிரற்ற ஒரு சரீரத்தை, மரித்த ஒருவரை தேடிக்கிட்டு அங்க போறாங்க. அங்க தூதர்கள் தோன்றி சொல்றாங்க, அவரு மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு கூட இருக்கிறவர், அவர் இங்க இல்லை. அவங்க சொல்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்.
அவர் இங்கே இல்லை. அதுக்கு மேல் வசனம் சொல்றாங்க, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்துல தேடுகிறது என்ன? அப்ப கல்லறைக்குள்ள இருக்கிறவர்கள் மரித்தோர்கள், கல்லறையை விட்டு வெளியே வந்தவ உயிரோடு கூட இருக்கிறவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஈஸ்டர் என்றாலே உயிர்த்தெழுதலின் நாள். இன்னைக்கு நம்ம ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம நிறைய விதத்துல நம்ம செத்து போயிருக்கிறோம், செத்த அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த செத்த அனுபவத்திலிருந்து உங்களை உயிர்ப்பிக்கும்படி தான் இந்த பண்டிகையை கர்த்தர் நமக்கு நினைவு கூற சொல்லி இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கூட இருந்தவர்கள், இயேசுவுக்கு அன்பா இருந்தவர்கள், சீசர்கள்லாம் எங்க போய் தொலைவுறாங்க? கல்லறைக்குள்ள போய் செத்த சரீரத்தை தேடினாங்க. அவர் எங்க இருக்கிறாரு? நம்ம வச்சுட்டு போனோமே அந்த சரீரம் எங்க காணாங்கிறாங்களே, தூக்கிட்டு போயிட்டாங்களா என்று பல கேள்வியோடு அவங்க உள்ள போய் நிக்கிறாங்க. அங்க தூதர்கள், தேவ தூதர்கள் தோன்றி சொல்றாங்க, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்துல தேடுகிறது என்ன? அவர் இங்க இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு. அப்ப தூதர்கள் சொல்றாங்க அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு. ஏசப்பா சொல்றாரு, நான் மரித்தேன், ஆனா நான் உயிரோடு கூட என்ன செஞ்சுட்டேன்? எழும்பிட்டேன். அப்ப ஏசப்பா உயிரோடு இருக்கிறார்னா அவருடைய வல்லமை இன்னைக்கு நம் நடுவில் குறைஞ்சு போகவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, வேதத்துல சில பகுதிகளை உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 299வது பக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். எல்லாருமே மெதுவா கிராஜுவலா நம்ம வேதத்தை பார்க்கலாம். வேத கட்டாயம் நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்துடும். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 299வது பக்கம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்களும் கவனிங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பவுலடிகள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல என்ன எழுதுறாரு? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மாம்சத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்ப பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, தான் படைச்ச பிள்ளைகள் மனுஷர்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருக்கிறபடினால் தேவன் என்ன பண்றாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனான இயேசுவையும் எங்க அனுப்புறாருன்னா அதே மாம்சத்துல அதே இரத்தத்துல அவரையும் ஒரு மனிதனை போல இந்த பூமிக்கு அவர் அனுப்பி வைத்தார். கைத்தட்டி கருத்து. ஏன்னா பிள்ளைகள் மாம்சத்துல இருக்கிறாங்களே, பிள்ளைகள் இரத்தத்தில் இருக்கிறாங்களே, அப்ப இந்த இரத்தத்திலையும் மாம்சத்திலையும் இருக்கிற தன்னுடைய ஜனத்தை தன்னோடு சேர்ப்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் பிதாவாகிய தேவன் எந்த ரூபத்தில் அனுப்பி வச்சாரா? மாம்சத்திலையும் இரத்தத்தையும் உடையவராக அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். இதைத்தான் யோவான்ல வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலியமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆனால் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். எப்படி வாசம் பண்ணினார்? வார்த்தையாய் இருந்தவ மாம்சமாய் மாறினார், வார்த்தையாய் இருந்தவ இரத்தமாய் மாறினார், வார்த்தையாய் இருந்தவ உங்கள் சகோதரனாக, நம் சகோதரனாக, நம்முடைய முன் நடக்கக்கூடிய புதிய ஆதாமாக அவர் இந்த உலகத்துல நம் நடுவிலே அவர் இறங்கி வந்தார். அப்ப பாருங்களே, இன்னைக்கு ஏசப்பா திடீர்னு ஒன்று தோன்றி வரல, நம்ம போலயே இந்த உலகத்துல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக யாருக்காக வந்தார் தெரியுமா? உனக்காக எனக்காக வந்தார். அவர் மரணத்தை ஜெயித்தது, அவர் உயிரோடு எழும்பினது யாருக்காக? உனக்காக எனக்காக என்பதை உணர்த்தும்படிதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். பாருங்களேன், பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னா யோபு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், யோபு பாடு எனக்கு வேண்டாம் ஐயா, யோபு கஷ்டம் எனக்கு வேண்டாயா, யோபா ஐயோ பாடு உள்ள ஒரு மனுஷன் சொல்லுவோம். ஆனால் அந்த யோபு தன் வாய் திறந்து சொன்ன 2 வசனங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். தயவுசெய்து எல்லாரும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். நம்ம எதோ உயிர்த்தெழுதணுன்னே அதை பற்றியே சொல்லுவார்னு நினைக்காதீங்க. அந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி என்னெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் தேவை என்பதை தேவன் இந்த நாளிலே உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இது யோபு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், பக்க நம்பர் 645. தயவுசெய்து எல்லா வேதத்தை எடுங்க. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். ஸ்திரீகளிடத்துல பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும்
சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். மனுஷிக்கிட்ட பிறந்த மனுஷன், ஒரு ஸ்திரீ கிட்ட பிறந்த மனுஷன், நீங்க எல்லாருமே ஒரு ஸ்திரீ கிட்ட பிறந்தவங்க தான். எல்லாருமே, எல்லாத்துக்கும் ஒரு தாய் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு தகப்பன் இருக்கு. ஸ்திரீகள் இடத்துல பிறந்த யாரானாலும் சரி, அவர்களுக்கு என்ன இருக்குன்னு வேதம் சொல்லுதான், வாழ்நாள் குறுகினவன். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம இந்த உலகத்துல கோடி வருஷம் வாழ போறது கிடையாது. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, சபையாரே, நீங்க எதர்ச்சியா இன்னைக்கு வரல. தேவன் இந்த வார்த்தையை கேட்க உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? என்னமோ இந்த உலகம் நமக்காகவே உண்டாக்கப்பட்டது மாதிரியும், நம்ம இந்த உலகம் இருக்கிற வரையும் இருக்கிற மாதிரியும், நம்முடைய இளமைக்கு முடிவே இல்லாதது மாதிரியும், நம்ம பிரச்சனைக்கு முடிவே இல்லாதது மாதிரியும், நம்ம செய்யறதெல்லாம் சரி என்கிற எண்ணத்தோடு நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சில பேர் சொல்லுவாங்க, நினப்பு பொழப்ப கெடுக்குதுன்னு. நமக்கு நினப்பு தாங்க பொழப்ப கெடுத்துருச்சு. இந்த யோபு சொல்றான் பாருங்க, ஸ்திரீகள் இடத்துல பிறந்தவனுக்கு என்ன இருக்குன்னு சொல்றாரு. முதல்ல வாழ்நாள் குறுகினவன். பழைய ஏற்பாட்டில் 930 வருஷம், 910 வருஷம், 890 வருஷம் இப்படிதான் மனுஷன் வாழ்ந்தான். ஆனா இப்ப வரிசு 120. கர்த்தர் சொன்னாரு, வாழ போறது 120 தானே. மோசே புஸ்தகத்திலையும் சங்கீதக்காரன்னு சொல்றாங்க, 70 வருடம் பலத்தின் மிகுதினா 80 வருடம். அப்ப மனுஷனுக்கு ஆயுசு காலம் குறைஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. ஏன்? அவன் குறுகின வாழ்க்கை வாழ போறவன். அப்ப இதை கேட்கிற உனக்கு இந்த ஈஸ்டர் பண்டிகையில ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன தெரியுமா? நீ குறுகிய காலம் வாழ போறவன், நீ அதை மறந்துடாத. இந்த உலகம் உனக்கு சொந்தம் கிடையாது, இங்க இருக்கிற உறவுகள் உனக்கு சொந்தம் கிடையாது, இங்க வாழ்ற வாழ்க்கை நிஜம் கிடையாது. இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் முதல்ல உன் ஆவி உயிர் பெறட்டும். இன்னைக்கு அநேக ஆவி செத்து போய் கிடக்கு. என்னமோ நம்ம இந்த உலகத்தை கட்டி காக்க, இந்த உலகத்திலே நம்ம இருந்துட போற மாதிரியும், இன்னொரு உலகம் இருக்கிறது என்பதை மறந்துட்டு கண் சொருகி போன குருடர்களை போல, கபோதிகளை போல நம்ம மனம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் முதல்ல நீ உயிர் அடைவதற்கு தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். யோபு சொல்றாரு, ஸ்திரீகளிடத்துல பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவன். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்க தேவனுடைய பிள்ளைகளை. நேற்று போயிட்டு வரேன்னு சொன்னவங்க வீட்டுக்கு வரலங்க. காலையில பார்க்கலான்னு சொன்னவங்க காலையில பார்க்கவே இல்லைங்க. தூங்கினவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக், திடீர்னு வியாதிகள், விபத்துக்கள், கோர விபத்துக்கள். விமானத்துல ஏறினவங்க தரையிறங்கலைங்க, ஹெலிகாப்டர்ல ஏறினவங்க தரையிறங்கலைங்க, ரயில்ல ஏறினவங்க இறங்கலைங்க, பேருந்துல ஏறி உட்கார்ந்து பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும்போது விபத்துக்குள்ளாகி மரித்து போனார்கள், கப்பல் சேதத்துல மரித்து போனார்கள், வீட்டில் இயற்கை பேரிடர்கள், எர்த்குவிக், பூமி அதிர்ச்சியினால மரித்து போனார்கள், குடிக்கிற தண்ணியில் ஆபத்து, சாப்பிட்ற உணவுல ஆபத்து, படுத்து தூங்கும் பொழுது மின்சாரத்தினால ஆபத்து, ஃபேனு உடஞ்சி கலண்டு விழுந்து எத்தனையோ பேர் செத்துருக்காங்க, ஏசி வெடிச்சு எத்தனையோ பேர் செத்துருக்காங்க, சமைக்கிற இடத்துல கேஸ் சிலிண்டர் வெடிச்சு எத்தனையோ பேர் செத்துருக்காங்க. யாருக்கும் மரணம் சொல்லிட்டு வராதுங்க. நாளை காலையில வர்றேன் நீ ரெடி ஆயிருன்னு சொல்லாது. உலகத்துல மனுஷனுக்கு தெரியாத ஒண்ணு இருக்குன்னா அது மரணம். என்னைக்குன்னே தெரியாது. வேதத்துல ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் மரணத்தை சொன்னாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினார். அந்த ஒரு மனுஷனும் கதர்னு கதறி கண்ணீர் வடித்து புலம்பி கர்த்தரிடத்துல 15 ஆண்டுகளை பெற்றுக்கொண்டான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். அப்ப இன்னைக்கு நான் முதல்ல உன் ஆவியை தட்டி நான் பேசுறேன். நீ வாழ்நாள் குறுகினவன், இதை மறந்துடாத. நீ வாழ போற நாட்கள் சொற்பம். இந்த சொற்பத்துக்கு பின்னாடி நீ எங்க போற? சொர்க்கத்துக்கு நீ போகணும். சொற்ப காலம் முடிஞ்சா நீ சொர்க்கத்துக்குள்ள போகாம நரகத்துக்குள்ள போயிட்டேன்னு வச்சுங்களே, மில்லியன் 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 ஆண்டுகள், கோடா கோடி ஆண்டுகள் அக்கினிக்குள்ள, நரகத்துக்குள்ள, லூசிபரோடு, பிசாசுகளோடு கண்ணீர் வடிக்கணும். தண்ணி கிடையாது. அக்கினி ஜுவாலையின் வேதனை பற்றி எரியும். அங்க ஐஸ்வர்யவான் அவன் சொல்றான், நரகத்துல நான் கொடிய வேதனைப்படுகிறேன். ஒரு சொட்டு தண்ணி இல்லை. இங்க எல்லாம் எம்புட்டு தண்ணி குடிக்கிறோம். அது ஃபில்டர் வாட்டர் தான் நம்ம குடிக்கிறோம். சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் தண்ணிக்கு மட்டும் கேட்டா ஃபில்டர்ல தான் குடிப்போம். இந்த தண்ணி எனக்கு பிடிக்காது, சேராது. ஆனா சரியான இடத்துல பரலோகத்துல போய் சேரலைன்னு வச்சுக்க, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது. வாழ்நாள் குறுகின மனுஷன் நம்ம. இதை மறந்துடாத தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பன. யோபு சொல்றாரு, ஸ்திரீகளிடத்துல பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும். அடுத்து சஞ்சலம். என்ன இருக்குது உலகத்துல?
சஞ்சலம். அவளை கட்டுனா அவளைத்தான் கட்டுவேன், அவளாம் வாழவே மாட்டேன்னு சொன்னவன் கடைசியில் இவளை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு, இவனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு. வந்து எனக்கு பிறந்திருக்குதே இதை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குதே. சஞ்சலம். காசு சம்பாரிச்சு வச்சா அதுல சஞ்சலம், பாதுகாக்க முடியல. ஏடிஎம்குள்ள பணம் வச்சா சுருட்டிட்டு போயிடுறேன், கழுத்துல தான் நகையை போட்டா பிடுங்கிட்டு போயிடுறேன், காதில் போட்டுட்டு போனா வெடுக்குன்னு அத்துட்டு போயிடுறேன், மூக்கில் மாட்டிட்டு போனா அதையும் பிடுங்கிட்டு போயிடுறேன், பர்சில் வச்சா எடுத்துட்டு போயிடுறேன், காரை கொண்டி வச்சா எடுத்துட்டு போயிடுறேன், பைக்கை எடுத்துட்டு போயிடுறேன். எண்ணத்துல எங்க நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதையும் சுரண்டிட்டு போயிடுறேன். கடைசியில சஞ்சலம். சம்பாதிச்சுட்டு வெளியே வர்றாங்க, பிட் பாக்கெட் அடிச்சிடறேன். ஏடிஎம்ல பணம் இருக்குது, பார்த்தா காணாங்கிறேன், டபார் டபார்னு சுட்டிடுறேன். நிமிஷம் போல எல்லாம் போயிடுது. சஞ்சலம். படுத்து தூங்குறப்ப எத்தனை பேர் சந்தோஷமா தூங்குறேன்? ஜெபிக்கிறவன் தாங்க சந்தோஷமா தூங்குவேன், கைத்தட்டி. மற்றவன் போறான் புலம்பிக்கிட்டு தாங்க தூங்குறேன். தூக்க மாத்திரையை போட்டுட்டு சொல்றேன், தூக்கமே வரமாட்டேன், கண்ணில் பொட்டுன்னு தூக்கம் வரமாட்டேதான். எப்படி வரமாட்டேதான்? ஏன்? சஞ்சலம், சலிப்பு. அன்னைக்கெல்லாம் அந்த மனைவியை பார்த்து அம்மா வேணாம், அப்பா வேணாம், அண்ணன் வேணாம், ஊர் வேணாம், உலகம் வேணாம், சாதி வேணாம், சங்க வேணாம், எதுவும் வேண்டான்ட்டு அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஓடுனுவேன். இப்போ உன்னை போயிரு, உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. சொல்றேன், அன்பு என்னாச்சு? என்னாச்சு? ஹலோ, செத்து போன ஆவியோடு கர்த்தர் பேசுறாரு. மனுஷனுக்கு பின்னாடி போய் ஆவி செத்து போய் கிடக்கலையே. அவரை கண்டாலே வானம் திறக்குது, அவர் பேரை கேட்டாலே மகிமை இறங்குது. அவர் இல்லாவிட்டால் நானே இல்லை. என் உயிரும் அவர் உயிரும் செடியும் கொடியும் போல இணைஞ்சிருக்குது, கண்ணு இமை போல இருக்குது. என் உயிரே, என் ஆறுயிரே. அவன் ஒரு நாளைக்கு தூக்கி போட்டு வதக்கு வதக்கு வதக்குன்னு மிதிக்கிறப்ப மிதிப்பேன். கர்த்தரை விட்டுட்டு நீ மனுஷன் பின்னாடி போனேன்னா ஒரு நாளைக்கு கண்ணீரும் கம்பளமும் வேதனையும் பாடும் தான் மிச்சம். வாழ்நாள் குறுகினவன், சஞ்சலம் நிறைந்தவன். இன்னொரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, 22வது வசனத்தை வாசிக்கலாம். அதே 14 22வது வசனம். அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும், பக்கத்தில் சொல்லுங்க, மண்டை வலி, வயிற்று வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, ப்ரெஷரு, சர்க்கரை, கொலஸ்ட்ராலு, ஸ்டோனு, அடுத்து வந்து என்ன எனக்கு டியூமரு, அடுத்து பேக் பெயின், ஃப்ரண்ட் பெயின், செஸ்ட் பெயின், எல்லா பெயினும் இருக்கும். வேதம் சொல்லுது பாரு, அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அவனுக்கு என்ன இருக்குமா? அப்ப எங்க நோவு இருக்காது? பரலோகத்துக்கு போனா மட்டும்தான் நோவு இருக்காது. கை தட்டி கருத்திருக்காரு. நம்ம மாம்சத்துல இருக்கிற வரையும், புரியுதா நான் சொல்றது? உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? சரீரத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் நோவு இருக்கும், வெளியில தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பவுல் போய் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறேன், 3 தடவை ஜெபம் பண்றேன், இந்த வியாதியை மட்டும் எடுத்துரு, என்னை கொட்டிக்கிட்டே இருக்கு, சாத்தான் போல கொட்டுது, என்னை வேதனைப்படுத்துது, இதை மட்டும் எடுத்துருங்க. அப்போ கர்த்தர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு. இவன் கேட்டது இங்கிட்டு கேட்குறேன், இவர் இங்கிட்டு பதில் சொல்றாரு, அதை பேசவே மாட்டேங்கிறார். அதுக்கு என்ன சொல்லிட்டாரு? உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். புரிஞ்சுக்கிட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கைய பவுல் அழகா புரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் இதுக்கு கொடுக்க மனமற்று இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு அவன் அடிச்சான் பாரு இன்னொரு பதில், இந்த கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் என்ன செஞ்சிடறேன்? மேன்மை பாராட்டுறேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப பவுலுக்கும் சரீரத்துல முள் இருந்துச்சு. இயேசு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் தழும்புகளால் நம்ம சுகமாகிறோம். அவருடைய தலையில முள்முடி வைத்தார்கள், அவருடைய கைகளில் ஆணிகளால் கடாவினார்கள், இருதயத்துல ஈட்டில நெஞ்சில குத்தினார்கள், உடம்புல சரீரத்துல மிலார்களால் அவரை அடித்தார்கள். அவர் சரீரத்துல நோவு இருந்துச்சு. கதறினார், துடித்தார், புலம்பினார். மிலார்களால் அடிக்க, சாட்டையில முன்னாடி வெள்ளி குண்டு வச்சிருப்பாங்க, அந்த ஈய குண்டு, அதை அடித்து இழுக்கும் பொழுது அவருடைய சரீரம் அப்படியே பிச்சு பிச்சு அப்படியே வரும். அடிச்சு ஒவ்வொரு அடி 39 அடி அடித்தார்கள். ஒரு அடி அடிச்சு இழுக்கிறப்ப அவருடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு கரியும் பிச்சுக்கிட்டு வரும். அவருடைய சரீரம் உளப்பட்ட நிலம் போல மாறினது. அவருடைய தலையில முள்முடி வைத்தார்கள். அந்த முள்முடிங்கிறது பெனிகாஸ்ட் அப்படிங்கிற
ஒரு பெரிய முள், ஆணிக்கு ஒப்பான ஒரு முள், ஒரு ஜான் நீளம் இருக்கும். அதை தலையில் வைத்து அழுத்தும் பொழுது அந்த தலையில் இருக்கிற எல்லா பகுதிக்குள்ளேயும் அந்த முள் போய் 2 கண் வழியாக அந்த முள் வரும் பொழுது விழிகளை கிழித்து கொண்டு வந்துச்சு. ஒரு இடம் கூட அவருக்கு வலி இல்லாத இடம் இல்லை, வேதனை இல்லாத இடம் இல்லை, காயம் இல்லாத இடம் இல்லை, பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அவர் எப்படி இருந்தாரா? ஆரோக்கியமா இருந்தார். பார்க்கவே முடியல, உடம்புல எந்த ஒரு இடமும் பார்க்கிறபடி இல்லை, எல்லா இடமும் அடிபட்டு போச்சு. இங்க வேதம் சொல்லுது பாருங்க, மனுஷன் மாம்சத்தில் அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அவனுக்கு நோவு இருக்கும், அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்கு மட்டும் அதற்கு என்ன இருக்கு? ஆத்மா இருக்குதா? அவனுக்குள்ள துக்கம் இருக்கும். அவனுக்குள்ள அந்த ஆத்மா இருக்கிற வரையும் என்ன இருக்குமா? துக்கம் இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, 2 துக்கம் இருக்கு, மாம்சத்துக்குரிய துக்கம், ஆவிக்குரிய துக்கம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனா துக்கம் இருக்கும், அதுக்காக துக்கமே இல்லை. ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு ஒரே காலரை தூக்கி விட்டுக்கலாம், ஜாலியா போலான்னு கிடையாது. எப்பக்கத்தில் நெருக்கம் இருக்கு, வியாகுலமோ மரணமோ நாசமோசமோ பட்டயமோ துறைதனங்களோ நிகழ்காரியங்களோ வருங்காரியங்களோ தூதர்களோ வேற எந்த காரியமோ என் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திற்கு. அப்ப அவருக்கும் இருந்துச்சு பிரச்சனை. அப்ப நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு உயிர்த்தெழுதல் நாளில் வந்து ஏசப்பா அப்படியே டெலிவரன்ஸ் பண்ணிட்டு இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதுன்னு நினைக்காதீங்க. பிரச்சனை உண்டு, தேவ கிருபை உண்டு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இங்க வேதம் சொல்லுது, மாம்சத்தில் இருக்கிற வரையும் நோவு இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்து, நோவை பார்த்து, வியாதியை பார்த்து, பலவீனத்தை பார்த்து, ஏதோ ஒரு குறைவு உனக்குள்ள இருக்கிறத பார்த்து சுவர்ந்து போயிடாத. இதை பவுலடிகள் இன்னும் எவ்வளவு அழகா சொல்றாருன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். 262 பக்கம் புதிய ஏற்பாடு, கலாத்தியர் 5:17 வசனம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 262 பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 17 வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும். நல்லா கவனிங்க, 2 இருக்குது உனக்குள்ள, மாம்சம் இருக்கு, ஆவி. மாம்சம் எங்க இருந்து வந்துச்சு? மண்ணில் இருந்து வந்துச்சு. நல்லா தெரியுங்க, ஆதாம மண்ணில் எடுத்தார், பிசைந்தார், அது மண்ணு. ஆவி அவரிடத்துல இருந்துச்சு, தன் ஆவியை ஊதினார். இப்ப ஒரு மண்ணுக்குள்ள ஆவி ஊதப்பட்டுச்சு, அவன் தான் ஜீவ ஆத்மாவானான். அப்ப நல்லா கவனிக்கணும், ஒன்னு பூமிக்குரியது, ஒன்னு பரலோகத்துக்குரியது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது கர்த்தருடைய ஆவி. வேதம் சொல்லுது கர்த்தருடைய ஆவி அது மனுஷனுக்குள்ள வருது, ஜீவ ஆவி, அதுதான் ஜீவன் ஜீவ. கர்த்தர் தந்த ஆவி கர்த்தரிடத்திற்கு போகும், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் எங்க போயிருவேன்? மண்ணுக்கு போயிருவேன். இப்ப இது 2ஐயும் ஒன்னா உள்ள வைக்கிறார், மாம்சத்தோட ஆவியை வைக்கிறார். அந்த ஆவி பரலோகத்தின் ஆவி, இந்த மண்ணு பூமிக்குரியது. இப்ப மண்ணுல பரலோகம் வந்துருச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த ஆவி கர்த்தர் தந்த ஆவி, அது கர்த்தருடைய தீபம். தேவனுடைய ஆவி தன் ஆவியை மண்ணில் இருந்து ஒரு மனுஷனை உண்டாக்கி பொம்மையை உருவாக்கி அந்த பொம்மைக்குள்ள தன்னுடைய ஆவியை வச்சிட்டார். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஆவியும் ஒரு பூமியில் இருக்கிற ஒன்னும் 2 ஒன்னா வந்து ஒரு இடத்துக்குள்ள மிங்கிள் ஆயிருக்கு. இப்ப எப்படி 2 இருக்கும்? அத பவுல் சொல்றாரு பாரு, 2 ஒன்னு சேர்ந்துட்டு என்ன நடக்குதான்? 17 வசனத்தை வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. இப்ப 2 ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்தே போகாது. இத பவுல் நல்லா சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு காரணம் எனக்குள்ள இருக்கிற பாவ போராட்டம். எனக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது, உனக்குள்ளேயும் நடக்க, ஆனா வெளியே சொல்லவே மாட்டேன். என்ன பார்த்தா நல்லவங்க மாதிரியே நீ உட்கார்ந்துருப்ப, ஆனா உனக்குள்ள ஒரு சீச்சி பார்க்கக்கூடாது பார்த்துட்டேன், முடிஞ்சு போச்சு. பேசக்கூடாது பொத்திக்கிட்டே போய் டப்புன்னு திறந்து விட்டுருவோம். ஆவி சொல்லும் பேசாத. மாம்சம் சொல்லும் பேசு. விட்டு கொடுத்துட்டேன்னா உன் மரியாதை என்ன ஆகிறது, கௌரவம் என்ன ஆகிறது, நீ வாயில்லைன்னு சொல்லிடுவாங்களே, உனக்கு அந்தஸ்து, உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆகிறது, பேசு டம்னு பேசு. 2ம் போராடும். ஆவி சொல்ல, நான் தான் சொன்னேன்ல பேசாதன்னு இல்லை இருக்கு, உனக்குள்ளே இன்னர்ல இருக்கு. 2 போராட்டம் நீ சுமந்துக்கிட்டே இருக்கிற. பவுல் அதை அழகா எழுதுறார், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை
செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றோடு ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இப்ப விரோதம் எங்க இருக்கு? இன்னர்ல இருக்கு. மாம்சம் சொல்றத ஆவி கேட்காது, ஆவி சொல்றத மாம்சம் கேட்காது. ரெண்டுமே உனக்குள்ளதான் வச்சிருக்கிற. ரெண்டும் பிடிக்காத ஒன்னா வச்சு விட்டார். முட்டிக்கிட்டு கடை ரெண்டுங்க அடிச்சுட்டு கடை. இப்ப யாரு ஜெயிக்கிறா? பரலோகத்திலிருந்து வர்ற ஆளு ஜெயிக்கிறாரா, பூமியிலிருந்து வந்தவன் ஜெயிக்கிறானா? இதான் பிரச்சனை. உங்களுக்குள்ள இருக்கிறது ஆவி, தேவன் தந்த ஆவி. ஜெயராஜ் ஆவி பரலோகத்திலிருந்து வந்த ஆவி. தாய் தகப்பனோட இணைப்புனால ஆவி வர முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க. அந்த ஆவியை கொண்டு வந்து கர்த்தர் வைக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்குன்னு. அந்த ஆவி பரலோகத்திலிருந்து வந்துச்சு. அந்த ஆவி கர்த்தர் தந்த தீபம். அது தன்னை விட்டு புறப்படும் பொழுது எங்க தான் போகும்? மேலதான் போகும். அது பூமிக்குள்ள போகவே போகாது. நல்லா தெரிந்து கொள்ளணும். ஆனா மாம்சம் எங்க போயிடும்? எவ்வளவு அழகானவங்களையும் தூக்கிட்டு மேல பரலோகத்துக்கு கொண்டு போயிருவாங்களா? எவ்வளவு உலகத்திலே பெரிய அழகர்கள் யூதர்கள், அவங்களையும் சேர்த்தா மண்ணுக்குள்ளதான் புதைக்கிறேன். இந்த உலகத்துல எல்லாத்தையும் புதைக்கிறது. அப்ப மண்ணுக்கு தான் இந்த மண்ணு போகும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு இப்ப எங்க இருக்கு சொல்லுங்க? ரெண்டு உனக்குள்ள இருக்குது. அப்ப எத்தனை ஆவி உன் வீட்டுல இருக்கு? 4 பேர் இருக்கிறீங்கன்னா 4 ஆவி. அடுத்து 4 பேர் இருக்கிறீங்கன்னா 4 மாம்சம். இப்ப 4 ஆவியும் 4 மாம்சமும் ஒரே வீட்டுக்குள்ள போகும். அப்படியே வரும். ஏய், நீயா நானா பார்க்கலாம், நீயா நானா பார்க்கலாம். இது அதோட போராடும், அது இதோட போராடும். இப்ப ஆவி மேற்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? மாம்சிகத்தை ஒட்டுக்கணும். அதுதாங்க உபவாசம். இந்த மாம்சம் மேற்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு 10 தடவை சாப்பிடணும். அப்படியே சாப்பிட்டு கொள்ளுக்கு அப்படியே நிமித்துவேன். பார்த்தியா இப்படிமே அப்படிமே அப்படிமே அப்படி. அதெல்லாம் மாம்சம். என்ன செய்யும்? மாம்ச பழத்தை பவுல் எழுதுறாரு, பேதுரு பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது காலையிலே பூத்து மாலையிலே மறைந்து போகிற பூவின் மகிமைக்கு ஒப்பாரு. தன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் அபாத்திரவான்கள். மாம்சம் ஒரு நாளைக்கு உருவழிந்து போயிடும். எவ்வளவு பெரிய ஆளு கோலியாத்த, அவ்வளவு பெரிய பட்டயத்துக்காரன் ஒண்ணும் இல்லாம போனேன். இப்ப சொல்லுங்க, ரெண்டு உனக்குள்ள இருக்குது. ஒன்னும் பரலோகத்துக்கு போக வேண்டியது, ஒன்னும் பூமிக்கு போக வேண்டியது. யாருமே மாம்சத்தை மேல கொண்டு போயிட முடியாதுங்க. அப்படி கொண்டு போனா எல்லாரும் இங்கேயே இவ்வளவு பெரிய வீடு, ஏசி வீடு கட்டி வைக்கிறவன் அங்கேயும் கட்டியிருப்பானா இல்லையா? அங்க போக முடியாது. அது ஆட்டோமேட்டிக்கு போயிடும். உன் சொந்தக்காரனே கூட புதடான்றான். என்னதான் உன்னைய மச்சாம, மாமாம, பெரியப்பாம, சித்தப்பாம எல்லாம் அத்தான்ங்கிறான், சொத்தாங்கிறான். ஆனா செத்தோன்னு சொல்லுவேன் பொணமுடான்றான். தொடாதராம, செண்டர்றாம, வாடடிக்கிறாம, கொண்டு போய் போடுறாம, மூக்க பிடிப்பேன். அதுல ஏதாவது வரக்கூடாத வியாதி வந்துருச்சுன்னா பக்கத்துல வரமாட்டேன். எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா வந்தப்ப, நீ அங்க நெல்லு, நான் இங்க நெல்லு, உன் ஆவி என்கிட்ட வரக்கூடாது. கட்டுறா, வாயை கட்டுறா, மீசையை கட்டுறா. தொட்ட மாட்டேன்ட்டான். பத்தியா? மனுஷன் தானே, சொந்தக்காரன் தானே. சரி, மனைவிக்கு வந்துருமிட்டு பக்கத்துல போனாலா? நீ வேணா சாவு, நான் சாவ முடியாது, எனக்கு பிள்ளைங்க இருக்கு. இவர் பெரிய ஒத்தால பிள்ளையை பெற்றுட்டது மாதிரி, பிள்ளைகளுக்காக நான் உயிர் வாழ்றேன், நீ பிள்ளைகளுக்காக போ. சாவுக்கு யாருங்க ஆயத்தான்? ஆனா உனக்காக எனக்காக ஒருத்தர் சாவை ஆதாயமா ஏற்றுக்கொண்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. ரெண்டு போராடுதுங்க உனக்குள்ள இன்னைக்கு. தென்னோளும் போராட்டம். ஆவி சொல்லு ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. மாம்சம் சொல்ல தூங்கு, நல்லா தூங்கு, நல்லா தூங்கு. ரெண்டும் போராடுது. இப்ப எதுக்கு நீ இடம் கொடுக்குற? எது ஜெயிக்கணும்? நீ தாங்க இடம் கொடுக்கணும். நீ எந்த பக்கம் சேரணும்? பரலோகம் ஜெயிக்கணும்னா ஆவியோட சேரு, பாதாளம் ஜெயிக்கணும்னா மாம்சத்தோட சேரு. ஆனா இப்ப கொள்ள பேர் இந்த பக்கம் கட்சி, எந்த கட்சியில இருக்கீங்க தெரியுமா? ஜெபிக்கணும், ஒளி செய்யணும். ஆனா அதுக்காக இதுவே வா. ரெண்டு உனக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கு. ஆனா நீ யாருக்கு லிப்ட் கொடுக்குறீங்கிறது இன்னைக்கு உனக்கு நீ தான் முடிவெடுக்கணும், தேவனுடைய பிள்ளைகளை. அடுத்து பவுல் சொல்ற இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏசப்பா சொல்ற காரியத்தை யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம், பக்க நம்பர் 135. எல்லாரும் எடுப்போம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு சகப்பா இருந்தா உதவுமா? கருப்பா இருந்தா உதவுமா? எம்ஃபீல்டு படிச்சிருந்தா உதவுமா? மாம்சம் தானே படிச்சிருக்கு. ஹலோ, எல்லாம் இங்கே தானே இருக்கிறீங்க. மாம்சம் பக்கத்தில் சொல்லுங்க, ஒன்றும் ஆகாது, அது பிரயோஜனம் இல்லை, அது வெறும் டம்மி பீஸு. ஆவிதான் உயிர்ப்பிக்கும், அதை தெரிஞ்சுக்கணும். அந்த ஆவிதான் தேவன் தந்தது. அந்த ஆவிக்கு என்ன வேணுமோ அதை நீ செஞ்சேனா நீ உயிர் பெற்று எழும்பிடுவ. அப்ப உனக்குள்ள உயிர்த்தெழுதலை கொண்டாட வந்திருக்கிற நீயே உன் ஆவியை உயிரடைய பண்ணாதபடியே உன் மாம்சத்தை மட்டும் நீ உயிரடைய பண்ணி வச்சுட்டு இருக்க. காலையிலேயும் மாலையிலேயும் 3 ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஃபாஸ்டிங் எல்லாம் எங்களால் இருக்க முடியாது பிரதர். எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, எனக்கு என்ன இருக்கு, அல்சர். எல்லாருக்கும் என்னது? இது ஒரு பிசாசு, தந்திரமான பிசாசு. அல்சர் வந்துருச்சு, அல்சர்.
அடுத்து ப்ரெஷர் கூடிரும், குறைஞ்சிரும். அடுத்து வந்து சர்க்கரை. அடுத்து என்னென்ன இருக்கு? எதையாவது ஒரு பிசாசு, பாஸ்டிங் போட்டால் நான் மேலோங்கிடுவேன், அப்புறம் நீங்கள் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும். இது நம்ம அதுக்கு தாங்க செவி கொடுக்குறோம். 40 நாள் ஏசப்பா இருந்தார், ஒன்றும் வரலையே. 80 வயசுல மோசே இருந்தானே, ஒன்றுமே வரலையே. அன்னைக்கு அவனும் மனுஷன் தானே. தேவனிடத்துல இருந்தால் ஒன்றுமே வராதுங்க. ஆனால் நம்ம உபவாசம்னு சொல்லிட்டு வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, வீட்டை கூட்டிக்கிட்டு இருக்கிறது, மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது, துணிமணியை துவைச்சிக்கிட்டு இருக்கிறது, எல்லாத்துக்கும் தப்பு அடிச்சுட்டு கொட்டிட்டு வர்றது. நான் இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன். வேதம் என்ன சொல்ல தெரியுமா? உபவாசம் இருந்தால் வெளியில தெரியக்கூடாது, தப்புட்டுலாம் அடிக்கக்கூடாது. போய் அமைதியாக ஒரு ரூம்ல உட்காந்து பரலோகத்தை நோக்கி நீ ஜெபித்தேன்னா உன் உபவாசம் அங்கீகரிக்கப்படும். நீ ஊர் உலகம்லாம் தப்படிச்சுட்டு வந்தேன்னா அந்த உபவாசத்துக்கு வேலிட்டி கிடையாது, மதிப்பு கிடையாது, செல்ல காசை போயிடும். அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அதனாலதான் பாட்டு பாடு, கையை தட்டு, துத்தி, ஆவியை தான் நாங்க தட்டி எழுப்புறோம். அப்ப நீ எந்த அளவுக்கு அந்த ஆவியானவருக்கு உயிர் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு ஆவியானவர் உனக்குள்ள எழும்புவார். அதுக்கு தான் ஏசப்பா இந்த ஈஸ்டர் பண்டிகை இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிறார். ஆவியை உயிர் பெற செய்ய. நீ மாம்சீகத்தையே உயிர் பெற செஞ்சிருக்கிறியே. அழகா சொல்றார், மாம்சம் ஒன்றுக்கும், பக்கத்துல சொல்லுங்க, இத்த தண்டியா இருந்தாலும் ஒன்றும் ஆகாது, தட்டக்குச்சியா இருந்தாலும் ஒன்றும் ஆகாது, குட்டையா இருந்தாலும் ஒன்றும் ஆகாது, நெட்டையா இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. உனக்கு பின்னாடி அப்படியே 2.5 முழத்துக்கு போட்டிருப்பாங்க கிராஜுவேட்டு, பிஏ, எம்ஏ, எம்பில்டு, எம்பி, பிஹெச்டி, அப்புறம் பிஇ, அப்புறம் எம்இ. இதெல்லாம் ஒன்றும் கொண்டு போகாது, இதெல்லாம் வரவே வராது. கரெக்டாக ஏஜ் ஆனால் கட் பண்ணி விட்டுருவேன், போட இதெல்லாம் செல்லாதுன்றேன். இதுக்கு பதில நம்ம ஆவியை உயிர்ப்பித்து வைத்ததுன்னு வச்சுங்களேன், ஏசப்பா வருகையில சர்ன்னு பரலோகத்துக்குள்ள போகும். அல்லது கண்ணை மூடணும்னா பரலோகத்துக்குள்ள போயிடும். நீ பரலோகத்துக்கு போறதுக்கு தான் இந்த நாளில் நான் தேவன் உங்களோட பேசுறேன். எல்லாரையும் போல நீ உயிர்த்தாருன்னு சொல்லாத. முதல்ல அவங்க ஆவியை நீ உயிர் பெற பண்ணு. செத்து கிடக்குறாங்க எல்லாரும், ஆவியில செத்து போய் இயேசு உயிர்த்தாருன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க உயிர் பெறுவதற்கு வழியவே காணோம். அவங்க மாம்சம் உயிர் பெற்று இருக்கு, ஆவி செத்து கிடக்கு. இன்னைக்கு நீயும் அதே மாதிரி பிரசங்கம் பண்ணி அந்த ஆவியை சாக வச்சுப்படாத. நீ இன்னைக்கு அந்த ஆவி மனுஷனை தட்டி விடு, அவனுக்கு உணர்வை தா, அந்த ஆத்மாவை நீ கிளறி விடு, அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்லிக் கொடு. அப்பொழுது அந்த ஆத்மா உயிர் பெற்றோம். அந்த ஊழியத்தை இன்னைக்கு செய்யணும் தான் கர்த்தர் எனக்குள்ள பேசி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்து பாருங்களேன், பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனம், 793. எல்லாரும் தயவு செய்து, ரொம்ப விலையேற பெற்ற வசனம். நான் உங்களை உத்வேகப்படுத்த விரும்பல, கிளர்ச்சி ஊட்ட விரும்பல, அல்லது உங்களை வித்தியாசமாக நான் நடப்பிக்க விரும்பல. நான் எப்படி ஆயில் இந்த வார்த்தைகளை உன்னை இருதயத்துக்குள்ள கொண்டு போயிட்டேன்னா ஒரு பெரிய வெற்றியை நான் இந்த நாளில் இயேசுப்பாவுக்காக செய்து முடிச்சிட விரும்புகிறேன். 793 பக்கம், பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 வசனம். பக்கத்துக்கு உங்களுக்கு கையை பிடிச்சுக்கணும், வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஒவ்வொன்றுக்கும், இது நல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. பிறக்க, வளர, படிக்க காலத்தை வச்சிருக்கிறார். நீ அதுக்கு முன்னாடி எதையும் செய்ய முடியாது. நல்லா கவனிக்கணும். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒரு சமயம் உண்டு. அப்போ உன் வாழ்க்கையில இந்த குறுகிய காலத்துக்குள்ள ஒரு கால திட்டத்தை கத்துற வைத்திருக்கிற. பள்ளிக்கூடத்துக்கு போறவங்களுக்கு புரியும். முதல் பீரியட்ல தான் முதல் பீரியட் தான் நடத்துவாங்க. அப்பயே 7ஆவது வீடு நடத்தணும்னா எப்படி நடத்த முடியுமா சிஸ்டர்? காலை சாப்பாடு ஓடுறப்ப ராத்திரி சாப்பாடையும் போட முடியுமா? ஒவ்வொன்றுக்கும் நேரம் இருக்கு. காலை சாப்பாட்டுக்கு காலையில தான், மத்தியான சாப்பாட்டுக்கு மத்தியானம் தான், சாயந்தர சாப்பாட்டுக்கு சாயந்தரம் தான். அப்போ உங்க வாழ்க்கையில டே பை டேயா கர்த்தர் என்ன செய்வார்னா காரியத்தை செய்வார். நம்ம வந்து உட்கார்ந்த உடனே எல்லாமே இன்னைக்கே நடந்துறனா, உடனே வச்ச உடனே நாளைக்கு பயிராயிரனா, நாளைக்கே அறுவடை செஞ்சிடணும்னா முடியாதுங்க. பிரசங்கி ஞானமுள்ள தேவ மனுஷன் எழுதியிருக்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அவன் எழுதின முதல் காலம் என்ன காலம் தெரியுமா? அடுத்த வசனம், அதே வசனத்துல வாசிங்க, 2வது வசனம் வாசிங்க. ஆமென். பிறக்க ஒரு, பக்கத்துல சொல்லுங்க, பிறந்துட்டோம் சொல்லுங்க. எப்படி இருக்கு? கொஞ்சம் கண்ணை மூடி பாருங்க. நீங்க பெட்டிக்குள்ள இருக்கிற மாதிரியும், நீங்க பெத்தெடுத்த பிள்ளைங்க பக்கத்துல நிக்கிற மாதிரியும் அது கட்டாயம் நடக்கும். நீங்க எங்க போறீங்க? வெளியே வந்துட்டீங்க, உங்க ஜீவன் வெளியே வந்துருச்சு. 2 இடம் தான் இருக்குது, ஒன்னு மோட்சம், ஒன்னு நரகம். மோட்சத்துக்கு போகணும்னா வேதம் உனக்குள்ள இருக்கணும், இந்த வசனத்தின்படி நீ நடக்கணும், இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படியணும். கர்த்தர் பரலோகத்துக்கு போவதற்கு சில சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார், அதன்படி நீ செஞ்சா தான் போக முடியும்.
நினைச்ச உடனே உன் மாமியா வீடு மச்சான் வீடு கிடையாது பரலோகம். நீ வாட்டில் உள்ளே போய் நுழைய முடியாது. ரயில் ஸ்டேஷனுக்குள்ளே போகணும்னா டிக்கெட்டு வேணுங்க. உனக்குன்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு, அதுல தான் நீ ஏற முடியும். டிடிஆர் வெளியே தருவேன். விமானத்தில் ஏறணும்னா அங்கே ஒரு ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் இருக்கு. அது கரெக்டாக இத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ளே போகணும், என்ட்ரி பாஸ் போடணும், வருஷம் நிற்கணும். விமானம் வர்றப்ப தான் நீ ஏற முடியும். உலகத்தில் இருக்கிற ஒரு பிரயாணத்தில் இவ்வளவு இருக்குன்னா, பரலோக பிரயாணங்கிறது நம்ம வீடு வச்ச மச்சான் வீடு, மாப்பிள்ளை வீடு, பெரியப்ப வீடு, சித்தப்பி வீடா நினைச்ச உடனே போனோடனே அப்படி கூப்பிட்டோன்னே அவர் திறந்துருவாரா? அதில் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவா விட்டா தேவனுடைய ராஜ்யத்தை நீ காணவே முடியாதுட்டார். பார்த்தீங்களா? அதுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்கறது. ஞானஸ்தானம் பெறுங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? அல்லல் தட்டுறோம், தள்ளி போட்டுக்கிட்டே போகிறோம். திடீர்னு ஜீவன் போயிட்டா, தெரியாதவனுக்கு வலது பக்கத்து கல்லைனா அது கடைசி நிமிஷம், அவனுக்கு அடுத்த சான்ஸ் கிடையாது. அவன் சந்திக்கிற இடமே மேலே தான், பூமிக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அவன் பூமியில் இறங்க முடியாது. லாஸ்ட் நெக் ஆஃப் மூமெண்ட், இதுதான் அவனுடைய கடைசி பிரயாணம். அவனே தனித்து தொங்குறான். இப்போ அவன் பூமியில் போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வரதுக்கு டைம் கிடையாது. அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு என் கூட நீ இருப்பேனார். இப்போ நம்ம சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறோம், பூமியில தானே இருக்கிறோம். அப்போ கற்பனைக்கு உடனே கீழ்ப்படியும். போய் ரதத்தோட சேரு, நான் நாளைக்கு போய் சேர்ந்துக்கிறேன், நாளானைக்கு போய் சேர்ந்துக்கிறேன், ரதம் போயிடும். அங்க போன காந்தேக மந்திரி சொல்றேன், தண்ணீர் இருக்கிறதே ஞானஸ்தானம் பெறுவதற்கு என்னடா தடைங்கிறேன். அவங்க ஞானஸ்தானம் எவ்வளவு முக்கியப்படுத்துறேன் பார்த்தீங்களா? தண்ணி இருக்குது இல்லடா, ஏன் எனக்கு என்ன தடை? இயேசுவை விசுவாசித்த தடையே இல்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவை நம்புறவன் பரலோகத்துக்குள்ள போயிடலாம். அப்ப அவருடைய கட்டளைக்கு என்ன பண்ணணும்? இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது யோவான் சொல்றார், தடை பண்ணினார். நான்லாம் உம்மட்ட வாங்கின, நீர் என்கிட்ட வாங்கலாமா? ஏசப்பா சொன்னாரு, இப்படி எல்லா காரியத்தையும் நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இப்பொழுது இடம் கொடு, நானும் இதை எடுத்தா தான் என் பிள்ளைகள் எல்லாம் அதை எடுப்பாங்க. கீழ்ப்படிந்தார் பார்த்தீங்களா? உடனே சரண்டர் அடைஞ்சார். அவர் போய் எடுக்கிறார். அவர் என்ன பாவம் செஞ்சார்? அவர் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணுமா? இயேசு பாவம் இல்லாதவர், குற்றமற்றவர், பரிசுத்தமானவர். அவர் பிறந்த ரத்தம் பரிசுத்த ரத்தம், கலப்பட ரத்தம் கிடையாது, ஜீவனுள்ள தேவனுடைய ரத்தம் அது. ஆனா அவரே ஞானஸ்தானம் பெற்று தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போனார். அப்ப நாம பெறணுமா இல்லைங்க? அப்ப நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் ஒரு பய உணர்வே கிடையாது. கர்த்தருடைய கற்பனைக்கு திடீர்னு ஆண்டவருடைய வருகை வந்துட்டா என்ன பண்ணுவோம்? 10 கன்னிகைகள் மாதிரி தாங்க. 5 பேர் புத்தி இல்லாதவர்களா இருந்து கைவிடப்பட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? யாரையும் காப்பாற்ற முடியாது. கடைசி காலத்துல அவரவர்களாக தங்களுடைய ஆத்மாவை என்ன பண்ணிக்கணும்? ஆதாயப்படுத்தி கொள்ளணும். இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுது, காலம் இருக்குப்பா, பிறந்துட்டான், அடுத்து என்னதான் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது? நான் பிரதர் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, வந்தா இதை பத்தியே பேசுனா நாங்க எப்படி பிரதர் வரணும்? இதைத்தாங்க சொல்லணும். யோவான் பிரசங்கம் என்ன தெரியுமா? விரியம்பாம்பு குட்டியே மனம் திரும்பு, கோடாரியானது மரங்களின் வேற இருக்க வைக்கப்பட்டிருக்கு, கனி கொடாத மரமெல்லாம் வெட்டு அக்னியில போடுவர். அவர் பிரசங்கம். பவுலடிகள் கலாத்தி சபைக்கு பிரசங்கம் பண்றாரு, விபச்சாரக்காரனே, விபச்சாரக்காரியே, புத்தி இல்லாத கலாத்தியனே. பார்த்தீங்களா? ஏசப்பா பிரசங்கம் எப்படி தெரியுமா? அவர் இப்படிதான் கேட்டார், மதிகேடனே, விபச்சாரக்காரனே, விபச்சாரக்காரியே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். சீசர்களும் அந்த பிரசங்கம் தான், இயேசுவும் அந்த பிரசங்கம் தான், யோவானும் அந்த பிரசங்கம் தான். இப்ப நம்ம அந்த பிரசங்கத்தை பண்ணனா எங்களை போய் மனம் திரும்ப சொல்றாரு. நாங்களாம் ஏற்கனவே திருந்திட்டோம் பிரதர். இன்னும் எப்படி திருந்த வேண்டியது இருக்கு தெரியுமா? 100ல் 1 தான் திரும்பி இருக்கிறோம். இன்னும் 99 என்னதான் வேண்டியிருக்க திருந்தவே இல்லை. இன்னும் நம்மகிட்ட நிறைய இருக்கு. பவுல் சொல்றாரு, பாவிகளில் நான் தான் பிரதான பாவி. அவர் தன்னை தாழ்த்துறாரு, பிரதானமான பாவி நான் தான். என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகி இயேசு என்னும் இரட்சகர் வர நான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன். அருமையானவர்களே, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. இந்த காலத்துக்கு எப்போ முடிவு வரும்? எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 306வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க, கடைசி புஸ்தகம். அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு, தமிழ்நாட்டுக்கு அல்லது கேரளாவுக்கு அல்லது ஆந்திராவுக்கு அல்லது அமெரிக்காவுக்கு அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு இல்லாட்டி ஐரோப்பாவுக்குன்னு எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? மனுஷனா யாரெல்லாம் பிறந்திருக்கிறானோ அவனுக்கு நியாய தீர்ப்பு இருக்கு. ஹலோ மை டியர்ஸ், கவனிங்க. ரொம்ப பாரத்தோடு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் ஆவி ஆத்மாவில் இரவு ராத்திரி 1 மணியிலிருந்து நான் கண் அப்படி மூடவே இல்லை. அவ்வளவு
தேவ சமூகத்தில் நான் உட்கார்ந்து விளக்கரையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? எப்படி ஆயிலும் என் ஜனங்கள் பரலோகத்துக்குள்ளே போயிடணுமே. அதுதான் என்னுடைய பாரம், உணர்வு, ஏக்கம். என் ஜனம், என் குலம், என் கோத்திரம், என் ஜாதி, என் சங்கம், என் இனத்தார்கள் இவர்கள் மதியில்லாமல் போயிடக்கூடாது. எப்படி ஆகிலும் மெய்தேவனை பிடித்து அவருக்கு உகந்தவர்களாய் மாறிடணுமேங்கிறதா என்னுடைய விருப்பமும் வாஞ்சையும். நான் தேவனை நோக்கி பண்ணும் வேண்டுதலும் விண்ணப்பமா இருக்கு. அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு தரம் மரிப்பதும். அங்க பிரசங்கி எழுதினாரு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம். இறந்த உடனே எங்க இருக்கு? நியாய தீர்ப்பு இருக்கான். அடுத்த நிமிஷமே கோர்ட்ல கொண்டு நிறுத்திடுவாங்க. கோர்ட் வாசல்ல நிக்கணுங்க. மனுஷ கோர்ட்ல எத்தனை கேள்வி கேட்கிறான்னு தெரியுமா? எதிர் வக்கீல் இருக்கேன், நம்ம வக்கீல் இருக்கேன், மாத்தி 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 கேள்வி கேட்பேன். கடைசியில ஜட்ஜு வருவாரு, அவரு நியாய தீர்ப்பு சொல்லுவார். இதான் உனக்கு இத்தனை சட்டத்தின்படி தண்டனை பார். இங்கேயே இந்த கோர்ட்டு இருக்குன்னா பரலோகத்திலையும் கோர்ட் இருக்கு. அங்கேயும் வழக்காட ஆட்கள் வருவாங்க, ஊழியக்காரர் வருவாங்க. அங்கேயும் கர்த்தர் சொல்லுவார், உனக்கு இத்தனை பேர் சுவிசேஷம் சொன்னாங்க, இத்தனை பேர் உனக்கு எச்சரித்தாங்க, இத்தனை பிரசங்கம். நம்ம நினைக்கிற யூடியூப்ல பார்க்கறோம்னா அது ஒரு செய்தி உனக்கு வருது. கர்த்தர் பல விதத்துல உன்னை அலட்டுறாரு, உருட்டுறாரு, பெரட்டுறாரு, சொல்றாரு. ஆனா அத்தனையும் கேட்டுட்டு நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே போனோம்னா நியாய தீர்ப்புல இந்த உத்தரம் உன் கூட பேசும், கல்லு உன் கூட பேசும், ஜன்னல் உன் கூட பேசும், ஃபேன் உன் கூட பேசும், கேமரா உன் கூட பேசும், இங்க இருக்கிற ஃபேன் உன் கூட பேசும், சொல்லும் நான் தான் சாட்சி, 2 சாட்சி தான் வேணும், இத்தனை சாட்சி சொல்லும். வந்திருந்தாங்க, உட்கார்ந்துருந்தாங்க, அவர் பிரசங்கம் பண்ணாரு, கடுமையா பேசினார், முகத்தாட்சணி இல்லாம பேசினார், சொன்னாரு, நான் தான் அவருக்கு கூட இருந்தேன்னு சொல்லி தூதர்கள் சொல்லுவாங்க. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நியாய தீர்ப்பு உண்டு. உன் ஆவி உயிர் பெற்றட்டும். இயேசுபாவை பிடிச்சுக்க, ஆவியானவரை பிடிச்சுக்க, வசனத்தை பிடிச்சுக்க, பரலோகத்துக்கு நீ ரெடி ஆகு, நீ ஆயத்தப்படு, உன் கூட இருக்கிறவங்களை ஆயத்தப்படுத்த. அதுதான் உயிர்த்தெழுதல். இன்னைக்கு நம்ம ஆவி செத்து போய் வச்சுக்கிட்டு உடம்பை மட்டும் பெருசா வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அது உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடுவதில் அர்த்தமே கிடையாது. நீ ஆவியில உயிர் பெற்ற மனுஷனா உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடும்படி கர்த்தர் விரும்புகிறார். இங்க வேதம் சொல்லுது பாருங்க, ஒரு தரம் மரிப்பதும். சில இடத்துல சொல்றாங்க, இந்த பிறவியில நான் மனுஷனா பிறந்துட்டேன், அடுத்த பிறவியில காக்காவா இருக்கும், அப்புறம் குயிலா இருக்கும், அப்புறம் மயிலா இருக்கும், அப்புறம் பேனாவா இருக்கும், அப்புறம் பென்சிலா இருக்கும், அப்புறம் கழுதியா இருக்கும், அப்புறம் குருதியா இருக்கும். அப்படிலாம் கிடையாதுங்க. தெரியாம மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தரம் பிறப்பதும், நல்ல வேலை கண்ணாடியா பிறப்பேன், பொட்டா பிறப்பேன், செல்போனா பிறப்பேன்லாம் இல்லை. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நல்லா யோசித்து பாருங்க, அங்க போய் என்னங்க சொல்ல முடியும்? இந்த சின்ன கோர்ட்லயே எப்படின்னா, உச்ச நீதிமன்ற கோர்ட்டோட பெரிய கோர்ட்டுங்க, சர்வ வல்லவருடைய கோர்ட். அந்த கோர்ட்ல போய் நீ என்ன சொல்லுவ? கொஞ்ச நேரம் நீ அதை யோசித்து பாரு. அங்கே போய் நிற்கும் போது உனக்கு கேட்பாரு, 80 வயசு கொடுத்தனே என்ன பண்ணுன, 40 வயசு கொடுத்தனே என்ன பண்ணுனேன், 60 வயசு கொடுத்தனேன், எந்திரிச்சேன், மாடு மேய்ச்சேன், பால் கறந்தேன், புல் அறுத்தேன், அப்புறம் வேலைக்கு போனேன், பருத்தி மஞ்சுக்கு போனேன், அப்புறம் அந்த மில்லுக்கு போனேன், சரி ரைட்டு, இப்படியே ஏன் காரியம், ஞாயிற்றுக்கிழமை போனேன், அந்த 1.5 மணி நேரம் பிரசங்கத்துக்குள்ள உட்காந்து இருந்துட்டு வந்தேன், அதுலேயும் ஒரு 1/4 மணி நேரம் தூங்குனேன், அதில் 2 தடவை பாத்ரூமுக்கு போனேன், அப்புறம் வந்தேன் போனேன், ரைட்டு. இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு நான் உணவு கொடுத்து, உடை கொடுத்து, சுகம் கொடுத்து, ஜீவன் கொடுத்து, பாதுகாத்து, உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம்? இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, விளையாட்டுக்கு சொல்லல, உங்க ஆவி மனுஷனை தட்டி எழுப்புறேன். செத்து கிடக்கு உன் ஆவி, மாம்சீகம் புஷ்டியா இருக்கு, கல்லுக்கு போல இருக்கு. ஆனா உன் ஆவி இருக்க இன்னரு அது எம்டியா இருக்கு. எம்டி இன்னர்ல இருக்கிற உனக்கு தேவனை குறித்து பற்றுதல் இல்லை, பாசம் இல்லை, நேசம் இல்லை. தேவன் சிந்தின விலையேற பெற்ற ரத்தத்தினுடைய மேன்மை உனக்கு தெரியல. அதுக்காக நீ வைராக்கியம் கொள்ளல, அதுக்காக நீ ஆயத்தமாகல, அதற்காக நீ பிரயாசப்படல, அவருக்காக நீ ஓடாம உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நியாய தீர்ப்புல நீ நிறுத்தும் பொழுது இந்த காரியங்கள் எதுவுமே அங்க செல்லுபடியாகாது. தேவனுடைய பிள்ளைகள், இதை மறந்துடாத, 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 மறந்துடாத. ரொம்ப பாரமான நான் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தையை சொல்றேன். இதெல்லாம் வரவே வராது. நீ உலகத்துக்காக என்ன செஞ்சாலும் அதை அங்க எடுக்கவே மாட்டார், தள்ளிடுவார். அதெல்லாம் ரிஜெக்டட். எனக்காக நீ என்ன பண்ண, என்ன வேதம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியா, வேதத்தை படிச்சியா, ஊழியம் செஞ்சியா, ஆத்துமாதாயம் பண்ணினியா, வாசம் போட்டியா, ஆலயத்துக்கு போனையா, என் ஆலயத்தை கட்டுனியா, என் ஆலயத்துக்காய் பிரயாசப்பட்டியா, தரித்திரரை நினைச்சியா, ஏழைகளுக்கு ஓடுனியா, உழைச்சையா, பாடுபட்டியா, ராப்பகலா ஜெபம் பண்ணினியா, அதைத்தான் கேட்பார். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தேவனுடைய உக்ரானத்துவக்காரர்ல இன்னைக்கு நம்ம எங்கேயோ ட்ராக்ல போய்கிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பரலோகத்துக்கு நேரம் போறோம்னு. ஏசப்பா நம்மளை கைத்தட்டி வரவேற்பான்னு நம்ம நினைக்கிறோம்.
இல்லை தம்பி தங்கச்சி, வேதனையோடு அவர் என் கூட இருந்து பேசுறாரு. நான் உன்னை பெத்தெடுத்ததுக்காக வருத்தப்படுகிறேன், துக்கப்படுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். உன்னை என் பிள்ளைன்னு சொல்வதற்கு எனக்கு வருத்தமா இருக்கு. உன் ஆவி பாதாளத்துக்கு துணையா நிக்குது. உனக்காக வாழ்ற, உன் குடும்பத்துக்காக வாழ்ற. ஆதாம பார்த்து கேட்கிறாரு, எங்கப்பா நீ இருக்கிற? ஒளிஞ்சு கொண்டேங்க. காயினை பார்த்து கேட்கிறாரு, ஆபேல் எங்கப்பா? தெரியாது. நான் என்ன காவலாளியா? எனக்கு அவனுக்கு தெரியாது. உங்களையும் கர்த்தர் கேட்பார், உங்க அண்ணா எங்க, தம்பி எங்க, தங்கச்சி எங்க, பெரியப்பா எங்க, சித்தப்பா எங்க, உங்க மாமா எங்க, உன் தெருவுக்காரங்க எங்க? நீ சொல்லுவ, ஏன்னா என்ன சொந்தக்காரங்களா? நான் என்ன காவக்காரனா? கர்த்தர் சொல்றாரு, நீ ஆயத்தப்படு, அவர்களுக்கு காவக்காரனாயிரு. உன்னை இஸ்ரவேலுக்கு காவக்காரனாய் நான் வைத்திருக்கிறேங்கிற. காவக்காரங்கிறவன் ஜாமம் காக்கிறவங்க. அவன் மில்ல பார்த்தீங்கன்னா 4 வாட்ச்மேன் இருப்பான். இந்த பக்கம் இந்த பக்கம் விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேட்டை சுற்றி வருவாங்க. காம்பவுண்ட் வாழை சுற்றி வந்துக்கிட்டே விசில் அடிப்பாங்க. ஏன்னா அவங்க விழித்திருக்கிறாங்க. ஜாமங்காக்கிறவர்கள், அவங்களுக்கு பேர் ஜாமக்காரர்கள். ஒரு மில்லுக்கு, ஒரு ஸ்கூலுக்கு, ஒரு ஃபேக்ட்ரிக்கு அத்தனை ஜாமக்காரர்கள் இருப்பார்கள்னா, பரலோகத்துக்கு நம்ம எத்தனை ஜாமக்காரர்கள் இருக்கிறோம்? ஊழியத்தில் எத்தனை ஜாமக்காரர்கள் இருக்கிறோம்? இதை கேட்குற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, யோபு சொல்றாரு 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யோபு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. பாருங்க, மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, வெட்டிட்டீங்கன்னா திரும்பவும் தலையும். ஏன்னா அடியில் வேர் இருக்கு இல்லையா, அதுக்கு தண்ணி அது மேலே பட்ட உடனே அது தலைஞ்சிரும். திரும்பவும் அதுக்கு புது கிளைகள் விடும். அதுக்கு செடி அப்படியே வளர்ந்து பழைய இடத்துக்கு அது வந்துடும். அதை எழுதுறாரு பாருங்க, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அப்படியே நீங்க படிச்சுக்கிட்டே வாங்க. 10வது வசனம், மனுஷனோ வென்றால் செத்த பின்பு ஒளிந்து போகிறான், மனுபுத்திரர்கள் ஜீவித்து போன பின்பு அவன் எங்கே? மடிந்து போன ஒரு பாடு அவன் எங்கே? செத்து போன ஒரு பாடு அவன் எங்கே? அவன் இன்னொரு எழுந்திருப்பானா? மரம் கூட செத்து கிடக்கிற மரம் தண்ணி விட்டா முளைச்சுக்குங்க. ஆனால் நம்ம உயிர் போயிட்டா அவ்வளோதாங்க. யோபு இவ்வளோ அழகா சொல்றாரு பாரு, மரத்துக்கு கூட ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் மனுஷனுக்கு என்ன கிடையாது தெரியுமா? இன்னொரு பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 795வது பக்கம். கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் வேகம், இதெல்லாம் இருக்கு, நம்ம அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம். 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாக திரும்ப போவான். தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் அவன் தன் கையில் எடுத்துக்கொண்டு, நீங்க வாசிங்க, போவதே இல்லை. லோனு போட்டு காரு வாங்க, லோனு போட்டு நகை வாங்க, லோனு போட்டு வீடு வாங்க, லோனு போட்டு ஏசி வாங்க, லோனு போட்டு அதை வாங்க, லோனு போட்டு இதை வாங்க. நம்மக்கிட்ட இல்லாட்டி எவன்கிட்டையாவது வாங்கி அடமானத்தையாவது வச்சு பொருளை வாங்கினா, அவன் தன் பிரயாசத்தினால் சம்பாதித்த ஒன்றையும் அவன் கையில் எடுத்துக்கொண்டு போவதே இல்லை. எப்படி வந்தேன் அப்படியே தான் போவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படி வந்தையோ அப்படி தான் போவேன். அப்போ நீங்கள் பூமியில் படுற இந்த பாடெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வாங்கி இதை வாங்கி இதை வாங்கி அதை வாங்கி அதை வாங்கி என்ன பிரதர் செய்கிறீங்கன்னா, எதையாவது ஒன்று வைக்கணும் பிரதர். இது எல்லாம் நீ எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, எல்லாம் வீட்டிலே விட்டுட்டு போகிறது. எடுத்துகிட்டு போகிறது என்ன தெரியுமா? நீ கர்த்தருக்காக செலவு செய்கிறத. மார்த்தால பார்த்து கர்த்தர் சொன்னா, கவலைப்பட்டு கலங்குகிறாய், வேலை வேலை வேலைன்னு கலங்கிக்கிட்டே இருக்கிற. தேவையானது ஒண்ணுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இதெல்லாம் யார் எழுதினது? சாலமோன் ராஜா எழுதினது. ஞானம் பெற்றவர், ஞானம் பெற்றவர் சொல்றாரு புத்தி, எப்பா தம்பி நீ எதையுமே கொண்டு போறது, எப்படி வந்தையோ அப்படிதான் போவோம். அலெக்சாண்டர் என்று சொல்லப்பட்ட மகா பெரிய அலெக்சாண்டர், உலகத்தை எல்லாம் வெற்றி கொண்ட பெரிய பேரரசர். ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரியும். அவர் தான் முதல்ல சவப்பெட்டியை உண்டாக்குனார். அவர் காலத்துல சவப்பெட்டி வந்துச்சு. அவர் சவப்பெட்டி உருவாக்குறப்ப அவர் சொன்னாராம், 2 ஓட்டை விடுங்க, அந்த 2 ஓட்டை வழியா என் கையை வெளியே விட்டுருங்க, என்னை தூக்கிட்டு போறப்ப சொல்லுங்க, இந்த மகா அலெக்சாண்டரும் என்ன கையோட போறாராம்? வெறுங்கையோட. இவ்வளவு நாட்டை பேரரசாய் கட்டி எழுப்பின பெரிய பேரரசரான அலெக்சாண்டரும் இந்த மண்ணில் இருந்து எதையுமே கொண்டுட்டு போல, வெறுங்கையனா தான் இந்த பூமியை விட்டுட்டு போறாங்கிறத
என் ஜனத்திற்கு சொல்லுங்க, என் இனத்திற்கு சொல்லுங்க, என் குலத்திற்கு சொல்லுங்க, என் கோத்திரத்துக்கு சொல்லுங்க, என் சேவகர்களுக்கு சொல்லுங்க, என் மக்களுக்கு சொல்லுங்க. இந்த அலெக்சாண்டர் இந்த உலகத்தில் எதுவுமே கொண்டு போகல. உட்கார்ந்துருக்கிற அலெக்சாண்டர் என்ன கொண்டு போக போறீங்க? ஜான் சிராணி என்ன கொண்டு போறீங்க? நீங்க என்னத்தை கொண்டு போக போறீங்க? யோபு சுருக்கமா சொல்லிட்டேன், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா. சாலமோன்னு சொல்லிட்டாரு, எப்படி வந்தியா அப்படி போவ, ஒன்னும் கூட கொண்டுட்டு போக மாட்டேன். ஆனா இந்த 1.5 வயிற்றுக்கு மனுஷன் போதும்னு சொல்றது என்ன தெரியுமா? பணம் இல்லை, அழகு இல்லை, வயசு இல்லை, சாப்பாடு. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சொல்லுவேன், போதும்பா, வயிறு வெடிச்சு போயிடும். இந்த போதும்னு சொல்றதுக்கு தான் இந்த பாடு. அதுக்கு மேல சாப்பிட முடியாது. இப்ப நிறைய வியாதி வந்துட்டதுனால சாப்பிடவே முடியல. எல்லாம் என்ன செய்றேன், டயட், இங்கிலீஷ்ல சொல்றேன் டயட். என்னடா அது சாப்பிடல, எல்லாம் கட்டுப்பாடு, டயட் கண்ட்ரோல். எல்லாம் மோந்து. ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவங்க வீட்டில் 200 பேர் வேலை பார்க்குறாங்களாம், சமையலர்கள் மட்டுமே 200 பேர். அவனுடைய போஜன பதார்த்தம் அறை அவ்வளோ பெருசாக இருக்குமா. காலையில் அவன் போய் உட்கார்ந்த உடனே எல்லா சேவகர்களும் வந்து உணவை கொண்டாந்து கொடுப்பாங்களாம். வாங்கினோடனே நல்லா மோந்து பார்ப்பானா, அப்படி உறிஞ்சிட்டு கொடுத்துருவேன், கண்ணீரோடு அவங்கள்ட்டே கொடுத்துருவேன். அவன் சொன்னேன், உன் வாழ்க்கையில் மோந்து பார்க்கறதோட வச்சுக்கடா சாமி, நான் பிடிச்சி சாப்பிட்றேன்னு அவன் போயிடுவேன். அந்த தட்டை அடுத்தவன் இன்னொரு சாப்பாடு கொண்டு அதையும் எடுத்து நல்லா உறிஞ்சுவேன், மோந்து போட்டுவேன், உள்ளே வச்சா செத்துருவேன். வாயை இறுக்க கட்டிக்கிட்டு மோந்து உறிஞ்சி பார்த்துட்டு அவன்கிட்டே கொடுத்துருவேன் கண்ணீரோடு. அவன் கொண்டு போயிடுவேன் எல்லாம். ஏன்னா அவன் தானே சாப்பிட போகிறேன். அதனால் ஐயாட்ட சொல்லுவேன், இன்னைக்கு 10-20 வகை செஞ்சுருக்கிறோம் ஐயா, நாளைக்கு 30 வகை செய்கிறோம். நான் சாப்பிட்றது யாரு? இவரா சாப்பிட போகிறாரு? அவர் பணத்தை எடுக்கிறேன், கல்லாப்பட்டியில் எடுக்கிறேன், சாப்பிட்றேன். அவன் பிள்ளை ஊட்டி சாப்பிட்டு போயிடுவேன். நீ மோந்து மட்டும் படுறா சாமி, ஏன்னா உன்னால் சாப்பிட முடியாது, உனக்கு வியாதி, நாங்கள் சாப்பிட்றோம். பார்த்தீங்களா மனுஷனுக்கு? இப்போ நம்ம வீட்லேயும் இருக்குதுங்க, யாராவது சாப்பிட முடியுதா? நிறைய பேர் இங்கே சாப்பிடாத ஆள் தான் உட்காந்துருக்குறீங்க. வாயை கட்டி வயிற்ற கட்டி வச்சிருக்கிறோம், ஆனால் என்ன செய்ய மாட்டான். டாக்டர்கிட்ட போனால் இதை குறைச்சிக்க, இதை குறைச்சிக்க. முட்டை ஆகவே ஆகாது, அது கறி சுத்தமாக ஆகாது, கொலஸ்ட்ரால் கூடிருச்சு, அது ஆகாது, இது ஆகாது, ஏதாவது ஆகுங்கிறானா. ஏசப்பாட்டம் சொல்லுங்க, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். இங்கே பார்த்து டயட் கண்ட்ரோலில் கொள்ள பேர் இங்கே இருக்கிறீங்க. ஏன்? மாம்சத்தில் இருக்கிற அளவு நோவு இருக்கும், அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செய்யறோம், சுகமாக்குகிறோம். சரி, இப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரசங்கி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இது கட்டாயம் எல்லாரும் படிக்கணும். தயவுசெய்து இந்த வசனத்தை எனக்காக எடுங்க, எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியணும். 798வது பக்கம் அங்கனே தான் இருக்குது. 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒன்றும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கும். வாசிங்க. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் போராமையும் எல்லாம். நல்ல கனி, ரொம்ப எனக்கு இது கஷ்டமா இருந்துச்சு காலையில் படிக்கிறப்ப. எப்படின்னா, அவர்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் எல்லாமே அறிவாங்களாம், இறந்தவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதான். பாருங்க, என்னெல்லாம் மறந்து போவான். அவர்களுக்கு பலன் ஒன்றுமே கிடையாது இந்த பூமியில, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டு போயிடும். அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் போராமையும் எல்லாம் ஒளிந்து போயிடும். போராம, பகை, விரோதம், சாக வரையும் பேச மாட்டேன், சாக வரையும் வீட்டுக்கு போக மாட்டேன், என் காலை கொண்டு அங்கே வைக்கவே மாட்டேன், அந்த தெருவில் அவங்க இருக்க நான் இந்த தெருவில் திரும்ப மாட்டேன், அப்படியே கழுத்து ஒடிஞ்சவங்க மாதிரியே போகிறது. இதெல்லாம் பகை, கசப்பு, விரோதம், இது எல்லாம் கர்த்தர் சொல்ல ஒளிஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்த வார்த்தையை பாருங்களே, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றென்றைக்குமே. அவ்வளோதாங்க, ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க. இதில் எல்லாத்தோட எப்படி சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம். போன ஒருபாடு அவன் சொல்கிறேன், 5 பேர் எனக்கு இருக்கிறானே, தயவு செய்து லாசரு நீ தயவு செய்து அங்கே போயிட்டு வந்து சொல்லிடு, எங்கள் அண்ணன் 4 பையன் இருக்கேன், 5 பையன் இருக்கேன், 50 பையில இங்கே தான் வருவேன், ஏன்னா நானும் அவனும் எல்லாம் ஒன்றா தானே இருந்தோம், எனக்கு தெரியுது அவன் இங்கே தான் வந்துடுவேன், நீ போய் கொஞ்சம் சொல்லி எப்படியாவது உன் இடத்துக்கு எடுத்துக்க, இங்கே தண்ணியும் இல்லை, வெயில் வெக்கையாக இருக்குது, அக்கினி எரியுது, பற்றி எரியுது, என்னால் இருக்க முடியல, என் தம்பிகளாவது அன்னைங்களாவது ஓன்ட்ட வந்துடட்டும், அங்கே ஆபிரகாம் அடிக்கு வந்துடட்டும், கொஞ்சம் லாசருவை என்ன செஞ்சுங்க. அன்னைக்கு லாசரு வீட்டுக்கு முன்னாடி கிடந்தானே, மதிக்கவே மாட்டேன்ட்டேன், இப்போ போகணுமா,
இவன் மதிக்க மாட்டானா, இவங்க அண்ணன் மதிப்பானா? இப்போ அல்லேலூயா காரணனே சட்டாரு கதவை சாத்துறேன். என்ன விரோதம், என்ன கசப்பு, என்ன காய்மகாரம். செபம்னாவே முகம்லாம் அப்படியே இஞ்சி தினது மாதிரி மாறுது. கிருன்னு செபிக்கணுமா, வேதம் படிக்கணுமானா, பரலோகத்துக்கு போகணும்னா படிச்சு தாங்க ஆகணும். ஒரு டிகிரி வாங்குறதுக்கு என்ன ராத்திரி பகலா படிக்க. இன்னைக்கு பார்த்தா நீட் தேர்வுனா ஊட்டி எம்புட்டேன், 10,000 கட்டுறேன், 20,000 கட்டுறேன், காலையிலிருந்து சாயந்தரம் கட்டுறேன். ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு இந்த பாடுனா பரலோகம் என்ன அதை விட சாதாரணமானதா? அதுக்கு போகிறதுக்கு நீ விலை கொடுக்கணுமா இல்லையா? காலை முடக்கு, கையை முடக்கு, ஆவியை முடக்கு, ஆத்மாவை முடக்கு. உங்களை சந்தோஷப்படுத்த நான் பேசலைங்க. உங்கள் ஆவி மனுஷனை இன்னைக்கு தட்டி விட நான் ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் அதை தான் விரும்புகிறார். சும்மா புகழ்ச்சி படுத்தி உங்களை கீர்த்திப்படுத்தி ஒரு எமோஷன் படுத்திட்டு உங்களை அனுப்புவது உண்மையான ஈஸ்டர் கிடையாது. உன் ஆவி மனிதனை உயிர் பெற வச்சிட்டோம்னா அந்த ஆவி மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்ததாக மாறிடும். எங்கள் வேதம் அழகா சொல்கிறது பாருங்க. பூமியில் இந்த கசப்பு வைராக்கியத்தோடு நம்ம விட்டுட்டு போயிட்டா நம்ம நூறாட்ட வர முடியாதுங்க. கட்டின மனைவியை நூறாட்ட பார்க்க முடியாது, கட்டின புருஷனை நூறாட்ட பார்க்க முடியாது. இன்னொருவாட்ட அங்கே உறவே கிடையாது. 5 புருஷர்கள் இருந்தார்களே, யாருக்கு இவள் மனைவியா இருப்பாள் பரலோகத்தில்? கேள்வி. 7 புருஷர்கள் இருந்தாங்களே, யாருக்கு மனைவியா இருப்பாள்? அங்கே ஒரே அடி அடித்தார். அங்கே கொல்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. அங்கே தூதர்களை போல இருப்பாள். கை தட்டி பாருங்க. அங்கே போயிட்டு இங்கே நம்ம பிள்ளைகளை போடிங்கிறது, வாடிங்கிறது, அவளைங்கிறது, இவளைங்கிறது, குடுமையை பிடிப்பேங்கிறது, மிதிப்பேங்கிறது மோட்சத்தில் போய் சொல்லி பிடிப்பீங்களா? அவங்க அப்பா கிட்ட, ஏசப்பா கிட்ட போய் சொல்ல முடியுமா? நாராக பிரிச்சு விடுவார். ஏண்டா என் பிள்ளைய, என் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைய நீ சொல்ல முடியுமா? யோசித்து பாரு. அங்கே பொற்றலை வீதியில் அவங்க உட்காந்துருப்பாங்களே ஏசப்பா மடியில், அங்கே போய் உரிமை கொண்டாட முடியும்? மனைவிங்கிற உரிமை இப்போ பாரு. நினச்சதுக்கெல்லாம் பொண்டாட்டிங்கிறது சும்மா சிலிப்பர் மாதிரி, இங்கே வா, அங்கே போ, அதை எடு, இதை எடு, அப்படியே நாய் மாதிரி வேலை வாங்குறான். அதெல்லாம் அங்கே செல்லுபடியாகாது. அங்கே போய் உரிமை கொண்டாட முடியாது. அவங்க செஞ்ச பிரயாசத்திற்கான பலனில் அவங்க பரலோகத்தில் அழகாய் உட்காந்துருப்பாங்க. நீ என்ன பிரயாசப்பட்டியோ அதற்குரிய பலன் தான் பரலோகத்தில் உனக்கு கிடைக்கும். பரலோகமா பாதாளமான உன்னுடைய பிரயாசத்தை வச்சுதான் அவர் எழுதுறாரு பாருங்களே. பூமியில ஒன்றுமே கிடையாது. வைராக்கியம், விரோதம் திரும்பி வந்துட்டு அங்கே போய் திருப்பி இங்கே வந்து அதை செஞ்சு விடலான்னா முடியாது. போனது தான், அத்தோட முடிஞ்சு. பூமிக்கும் அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்னொரு டைம் வரப்போறதே கிடையாது. அப்போ இறந்த யாருமே என்ன செய்ய முடியாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லியிருக்கிறார். அப்போ பூமியில இன்னொரு கொள்வனை கிடையாது, கொடுப்பு கிடையாது. நல்லா சொல்லுங்க, இன்னொரு வரவே முடியாதுங்க. ஒரு தடவை போயிட்டா போனதே, அதுக்கு பின்னாடி இங்கே வரவே முடியாது. அங்கே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் போயிட்டு அப்புறம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லிட்டு போயிடலான்னு நினைக்காதீங்க. வரவே முடியாது. திரும்பி வர முடியாத ஒரு இடத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். 2 இடம் தான். எங்கே போக போகிறோம்? அல்ல புரிஞ்சுக்குங்க. 2 இடம் தான். மேலே இருக்கிறது 2. ஒன்று மோட்சம், ஒன்று பாதாளம், நரகம், அக்கினி. மோட்சத்துக்குள்ள போகணும்னா உன் ஆவி உயிர் பெறணும், உன் ஆத்மா உயிர் பெறணும், உன்னுடைய நாடி நரம்பு எலும்புகள் கர்த்தருக்குள்ள உயிர் பெறணும். அப்போதான் நீ பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். பவுல் சொல்றாரு அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீக்கிரம் முடிச்சிடறேன், முடிவை நோக்கி நான் நெருங்கி வந்துட்டேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கு எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம். ஆமென். அடுத்த வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். உங்க ஹார்ட்ல அல்ல தலையில கை வச்சு, என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். சொல்லுங்க, என் தலையில கை வச்சு, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணவும் படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுத்திருக்காரு, அதை நிறைவேற்ற நீங்க விரும்புறீங்களா? சந்தோஷத்தோடு ஓடணுங்க. அவர் சொல்ற ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு அடி உண்டு, உபத்திரவம் உண்டு, காவல் உண்டு, நிந்த உண்டு, பரியாசம் உண்டு, காரி துப்புவேன், எல்லாம் தீக்குள்ள தூக்கி போடுவேன், அடிச்சு தெருவில் ஒட்டி போடுவேன், என்ன வேணாலும் நடக்க, சிங்க கபில போடுவேன். ஆனாலும் என் பிராணனை நான் அருமையா எண்ண மாட்டேன். கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவன் தந்தவருக்காக ஓட்டத்தை ஓடி முடிக்க நான்
விரும்புகிறேன். என்ன ஊழியம் எனக்கு வச்சிருக்கிறாரோ அந்த வசனம் ரொம்ப கர்த்தராகி இயேசுவினிடத்துல பெற்ற ஊழியத்தை, பிள்ளைகளை சொல்லுங்க, பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்ப. உங்களுக்கு என்ன ஊழியம் வச்சிருக்கிறார், அந்த ஊழியத்தை நிறைவேற்றுங்க. அருமையாக எண்ணாதீங்க உங்க உயிரை, தேவனுடைய ஊழியத்தை மேன்மையா எண்ணுங்க. ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க, நாளைய தினத்துக்கு கவலைப்படாத, நாளைய தினம் உனக்காய் கவலைப்படுங்க. ஒரு ஜெயராஜ் ஒரு பாடல் பாடி இருக்கிறாரு, நீர் எந்தன் மெய்ப்பன் நான் உந்தன் ஆடு தாழ்ச்சி அடைவதில்லை. நம்மளை ஏசப்பா மெய்ப்பரா இருக்கிற வரையும், நம்ம ஆட்டுக்குட்டியா இருக்கிற வரையும் ஒரு நாள் நமக்கு தாழ்ச்சி கிடையாது. நீ மெய்ப்பரை கரெக்டா பிடிச்சிக்க. ஆட்டுக்குட்டியை மெய் பண்ண விட்டுட்டு போனா சிங்கம் கையில தான் மாட்டோம், கரடி கையில தான் மாட்டோம், சிறுத்தை கையில தான் மாட்டோம், நரி கையில தான் மாட்டோம். மெய்ப்பனோட இருந்தா நரியும் சிங்கமும் சிறுத்தையும் கரடியும் எதுவும் உன்னை தொடாது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இப்ப இங்க பவுல் சொல்றாரு, ஆவியில் கட்டுண்டவன். கடைசி பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். அப்ப ஆவி கட்டப்படுமா? மாம்சீகம் பெருக 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 ஆவி கட்டிரும். பவுல் சொல்றாரு, ஒரு ஆவியிலே கட்டுண்டவனாய் நான் எருசலேமுக்கு போறேன். அப்ப இங்கே நிறைய பேருடைய ஆவி கட்டப்பட்டிருக்கு. இப்படி 3 விடுதலையை இன்னைக்கு நான் உங்க மத்தியில் சுருக்கமா சொல்லி நான் முடிக்கிறேன். முதல்ல ஆவியில விடுதலை, 2வது ஆத்மாவில் விடுதலை, அப்புறம் சரீரத்துல விடுதலை. 3 வகையான விடுதலை வரணும்னா இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியும் உனக்கு உயிர் பெறணும். ஆவி முதல்ல உயிர் பெறணும். ஏசப்பா செஞ்ச 3 சம்பவத்தை நான் சொல்றேன், நீங்க எடுக்க வேணாம், டைம் ஆயிடுச்சு. இங்க வேதத்தை சங்கீதம் 39:3 சொல்றாரு, நான் வசனத்தை தியானிக்கையில் எனக்குள்ள ஆவியில நான் என்ன செஞ்சேன், அனல் உண்டாச்சான். நல்லா கவனிக்கணும். ஆவி உயிர் பெறணும்னா வசனத்தை நீ என்ன பண்ணணும் தெரியுமா, தியானம் பண்ணணும். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதக்காரர் சொல்றாருங்க, நான் அவருடைய வசனத்தை தியானிக்கையில் என் ஆவி என்ன பண்ணுச்சான், அனல் கொண்டுச்சான். அப்ப நீ வசனத்தை படிச்சேன்னா உன் ஆவி உயிர் பெறும். உன் ஆவி உயிர் பெறணும்னா நீ இந்த வசனம் தாங்க. ஏன்னா தேவனுடைய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறதா. அப்ப எங்க ஆவி இருக்கு, வசனத்துக்குள்ளதான் இந்த ஆவி இருக்கு. இந்த ஆவி ஜீவன் பெறணும்னா இந்த வசனத்தை நீ மெடிடேஷன் பண்ணணும், நீ போய் படிக்கணும். ஒரு ரொம்ப சிக் பேஷண்ட், மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கிறார். அவருக்கு ஜெபிக்க ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை கூப்பிட்டாங்க. அந்த ஊழியக்காரர்கிட்ட கர்த்தர் சொன்னார், நீ போ, அந்த ஆத்மாவை நான் உயிரோடு எழுப்புவேனார். அப்ப தேவனுடைய ஊழியக்காரர் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா அவர் அன்கான்சியஸ்ல இருக்கிறார். அந்த மீட்ரு அங்க ஓடிக்கொண்டிருக்கிற மீட்டருடைய லெவல் எப்படி இருக்குன்னா உயிர் பிரியிற கண்டிஷன்ல இருக்கு. கடைசி நிமிஷத்துல அவர் இருக்கிறார். இப்ப இந்த ஊழியக்காரர் நினைக்கிறாரு, நான் என்ன ஆண்டவர் இவருக்கு ஜெபம் பண்றேன், சுயநினைவில் இல்லை, மறிக்க போறாரு. அந்த அங்க ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த மீட்டர்ல காண்பிக்கப்படுகிறது அவருடைய ஜீவன் பிரிய போற லாஸ்ட் நெக் ஆஃப் மூவ்மெண்ட்ல இருக்கிறாரு. இவருக்கு நான் என்ன ஜெபம் பண்றது? அப்ப கர்த்தர் சொன்னாராம், வசனத்தை எடுத்து வாசினாராம். உடனே அங்க இருக்கிறவங்களாம் கொஞ்சம் 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 வெளியே நில்லுங்கன்னு சொல்லிட்டு வசனத்தை எடுத்து வாசித்தார். அப்படியே அந்த அவருக்கு நேரா நின்று அவர் காதுல படுற மாதிரி பைபிளை ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த சத்தம் அந்த மறிக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய காதுல விழ ஆரம்பிச்சிருச்சு. விழ ஆரம்பிச்ச உடனே பார்த்தா அந்த அந்த மீட்டர்ல பார்த்தோம்னா இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மீட்டரு அப்படியே ரைஸ் அப் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அங்கிருந்த டாக்டர் சொன்னாராம், நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு, இது ரைஸ் அப் ஆகுது, மேலே எலும்புது, உயிர் வருது, இவருக்குள்ள மீண்டும் ஜீவன் வருது, நீங்க இதவே செய்யுங்கன்னாங்களாம். அப்ப திரும்பி படிக்க 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 அவர் என்ன பண்ணிட்டாரு, நல்ல டெவலப்மெண்ட்ல வந்துட்டாரு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. பேச முடியல, கேட்கிற நிலைமை இல்லை, ஆனா வசனம் உள்ள போனா ஜீவன் வந்துருச்சு. கைத்தட்டுங்க. அதே வசனம் படிச்சு பார்த்தா உனக்குள்ளே ஜீவனை கொண்டு வந்துருங்க, உனக்குள்ள ஜீவனை கொண்டு வந்துரும். மரியாள் வயிற்று மேல கர்த்தருடைய ஆவியான நிலையிட்டார், அங்க ஜீவன் வந்துருச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் படிக்க 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 உனக்குள்ள ஜீவன் வரும். செத்து போய் இருக்கிற உன்னுடைய ஆவியில தேவனுடைய ஜீவன் வரணும்னா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, இந்த வசனத்தை பகலா படிச்சு பாருவே. வேதம் சொல்லுது, மோசே ஓட்டத்தை முடிக்கிறப்ப யோசுவா கிட்ட சொல்றாரு, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதன்படியெல்லாம் நீ செய்ய புத்திமனாய் இருந்தா நீ போகிற இடமெல்லாம் ஜெயமுள்ளவனாய் இருப்ப. அதனால இந்த வசனம் தாங்க ஜீவன். இந்த வசனம் தான் உனக்கு வாழ்க்கை. இந்த வசனம் தான் உன்னை நியாயம் இருக்கும். இந்த வசனம் தான் உன்னை நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்தும். இந்த வசனம் தான் உன்னை பாதுகாக்கும். இதைத்தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. உம்முடைய வசனத்தை நான் எப்படி மறவேன்? சரி, வசனத்தை படிச்சா நமக்குள்ள ஆவி அனல் கொள்ளும். அடுத்து வசனத்தை வாசிக்க, லூக்கா புஸ்தகம் 24:22.
எம்மா ஒரு எடுக்க வேண்டாம், நான் சொல்றேன். எம்மா ஒரு சீசர்கள் போய்கிட்டு இருக்காங்க. எங்க போறாங்க? பின்மாற்றத்துல போய்கிட்டு இருக்காங்க. ரிவர்சர் போறாங்க. எருசலேமிலிருந்து இருந்து எம்மாவூர், அடுத்த ஊருக்கு போறேன், பின்மாற்றத்துல பின்னாடி போறேன். அப்படி போறவன்ட்ட ஏசப்பா போய் பேசுறாரு. பேசுறப்ப சொல்றாங்க, அவர் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய ஆவி நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியலையா? அந்த ஆவி நமக்குள்ளே ஒரு உத்வேகத்தை கொடுக்கலையா? அப்ப இயேசு பேசும் பொழுது நம்முடைய ஆவியில ஒரு உயிர் மீச்சு வரும். கைத்தட்டி கருத்துருங்க. அப்போ உங்க ஆவி மனுஷனை நீங்க எழுப்பணும்னா தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, பிரசங்கங்க கேளுங்க. இப்ப உத்வேகமா பேசும்பொழுது, ஆவியானவருடைய வார்த்தையை பேசும்பொழுது அதை கேட்க 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 உனக்குள்ள செத்து கிடக்கிற அந்த ஆவி, மடிந்து கிடக்கிற ஆவி, உணர்வற்று இருக்கிற அந்த ஆவி, பலவீனப்பட்டு இருக்கிற ஆவி, சோர்ந்து போன அந்த ஆவி, இதோ பலவிதமான கன்ஃபியூஸ்ல இருக்கிற அந்த ஆவி அப்படியே எலும்பி காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலத்தை போல நிற்கும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எம்மா ஒரு சீசர்கள் இப்ப இயேசு பேச 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 சொல்றாங்க. அவர் பேச பேச நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்ப ஆவியானவர் பேசினார்னா உனக்குள்ள கொழுந்து விட்டு எரிய. எத்தனை பேருக்கு இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறாரு. அடுத்து பாருங்களே, யாக்கோப்பு ரொம்ப வருஷமா செத்து போயிட்டான். எப்படி? மாம்சீத்துல சாவல, ஆவியில செத்து போயிட்டான். யார் இல்லைன்னு? யோசேப்பே இல்லடா. நான் நேசித்தவன் இல்லை, நான் விரும்பினவன் இல்லை, எனக்கு பிடிச்சமானவன் இல்லை, நான் நம்பினவன் இல்லை, என்னை கொல்லி வைப்பான்னு நினைச்சவன் இல்லை, அல்லது எனக்கு நான் ரொம்ப நேசித்த ராகலுக்கு பிறந்தவன் இல்லைன்னு சொல்லி இல்லை 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 இல்லைன்னு சொல்லி செத்தே போச்சு அந்த ஆவி. இங்கேயும் கொல்ல பேத்துக்கு வேலை இல்லை, வீடு இல்லை, புருஷை இல்லை, பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை, அடுத்து வந்து காசு இல்லை, வண்டி இல்லை, வாகனம் இல்லை, அழகு இல்லை, முடி இல்லை, அந்தஸ்து இல்லை, சேலை இல்லை, ரவுக்க இல்லை, சட்டை இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதையாவது இல்லை 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 இல்லை, கடைசியில் உனக்கு ஆவியே இல்லை. அப்படியே உட்காந்து என்ன பிரதர் கைத்தட்டி பாடினா அடிச்சு ட்ரம்மை பிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பேன் நம்மால். அப்படியே பார்த்தா நான் நினைப்பேன், இது என்னடா ஆவி, ஆடவும் மாட்டேங்குது. இங்கே சேராஜ் பார்த்தா உருள்றார். அப்போ பாருங்க, ஒரு இடத்துல எல்லா சத்தமும் ஒன்னா கேட்குது, ஆனால் ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. அப்போ என்னன்னா உள்ள ஜீவன் இல்லை. சாப்பாடு பசிக்கிறவன் மூக்கு வழியா வாய் வழியா திங்கிறான், அப்படி மெதம்னு இருக்கவன் இது எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு இங்கே ஃபுல்லாக ஓவர் ஃபுல்லாக இருக்குல்ல, இங்கே மாம்சிங்க அப்படி வெட்டச்சுக்கிட்டு நிற்கும், அப்படியே நெல்லிக்கிறது இப்படிமே. அப்போ என்ன இருக்குன்னு மாம்சிகம் நல்லா கொளுத்து எடுத்து வச்சிருக்கிறது. அது எப்படி கையை தட்டும் பார்த்தீங்களா? அரசியல்வாதி பேசுனா விசில விசுங்கிறேன், சினிமாக்காரன் பேசுனா புருங்கிறேன். அதுக்கெல்லாம் ஆவி இழுக்குது. அப்படியே பார்த்தா கிரிக்கெட்டுனா இப்படி தட்டுறேன், அப்படி தட்டுறேன், குதிக்கிறேன், சங்கடி புங்கடிங்கிறேன். ஆனால் சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்தா அப்படியே முறைக்கிற முறையை பார்த்தா நான் பிரசங்கத்தை நிறுத்திடுமோ, எதுவும் தப்பாக பேசிட்டோமோ, இங்கிட்டு ஒளறிட்டோமோ, அப்படி வெட்டச்சுக்கிட்டே பார்க்கறது. தேவ சமூகத்தில் மாம்சிகத்தை உடைங்க, ஆவிக்கு இடம் கொடுங்க. கை தட்டி கருத்தருக்கு. அதனால கை தட்டுங்க, பாட்டு பாடிங்க, கையை தூதிங்க, வாயை தர்றங்கன்னு ஏன் சொல்றேன்னா, உன் ஆவியை வெளியே கொண்டுட்டு வர்ற ஆவியை தட்டி தட்டி எழுப்புறோம். எந்த தட்டுதலுக்குமே ஒத்துழைல என்ன பண்றது? இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இயேசு பேசும் பொழுதே அவங்க ஆவி வந்துச்சான். இப்ப இந்த யாக்கோபு செத்து கிடக்குறேன், திடீர்னு ஒரு நற்செய்தி அவனுக்கு வருது. என்ன தெரியுமா? யோசேப்பு உயிரோடு. அவ்வளவுதான், ஆவி உயிர்த்திருச்சு. கைத்தட்டி கருது. என்னன்னா நம்பிக்கை வந்துருச்சு. என் மகன் இருக்கிறாயா, என் பிள்ளை இருக்கிறாயா, எனக்கு கொல்லி வச்சிருவாயா, கடைசி காலத்துல என்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாயா, என் நேசத்துக்குரியவன் இருக்கிறாங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்த உடனே யாக்கோப்பின் ஆவி உயிர்த்ததான். இன்னைக்கு உன் நேசர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆவி உயிர்க்குது? உன்னை தாங்கினவர், தூக்கினவர், சுமந்தவர், அரவணைத்தவர், ஏந்தினவர், தப்புவித்தவர், வல்லடிக்கு விளக்கினவர், உனக்காக ஜீவன் கொடுத்தவர், உனக்காய் மரண அடிகளை ஏற்றுக்கொண்டவர், கடைசி சொட்டு ரத்தத்தை உனக்காய் சிந்தினவர். இந்த கால வெள்ள சொல்ற, நான் உயிரோடு கூட இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆவி உயிர் பெறுது? ஆவி உயிர் பெறணுங்க, ஆவி உயிர் பெறணும். யாக்கோப்புக்கு மகன் இருக்கிறான்னு ஆவி உயிர் பெறும்னா, உனக்கு இயேசு இருக்கிறாருங்கிறப்ப உன் ஆவி உயிர் பெறணும். அவர் மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், நரகத்தை வென்றவர், பிசாசுடைய சகல துரைத்தனங்களை வென்றவர், உலகத்தில் இருக்கிற சகல வியாதிகளை தன்மேலே சுமந்து கொண்டவர், எல்லா அதிகாரங்களையும் உரிந்து கொண்டவர். இயேசு இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டாலே உனக்கு ஆவி உயிர் பெறணும். தேவனுடைய
ஆனால் இன்னைக்கு நம்ம இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டோம், அமைதியாக உட்காந்துருக்குறோம். அப்போ என்ன, உங்கள் ஆவியில் விடுதலை இல்லை, டெலிவரன்ஸ் இல்லை. சரி பாருங்க, வேதத்தில் சரீரம் செத்து போனவங்க ஒருத்தி 18 வருஷமா ஆலயத்தில் செத்து போய் உட்காந்துருக்கிறார். கொஞ்சி உட்காந்துருக்கான். ஆலயத்தில் எல்லாம் வர்றேன், ஜெபிக்கிறேன், ஆடுறேன், பாடுறேன், துதிக்கிறேன். சரீரத்தில் வியாதி, நிமிர முடியாத வியாதி. இன்னைக்கு நமக்கு அப்படித்தாங்க, சில வியாதி நிமிரவே முடியாது. என்ன பிரதர், ஏதோ இருக்கிறேன் பிரதர், ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன் பிரதர், ஏதோ வந்து போகிறேன் பிரதர். எப்படி பிள்ளை படி, ஏதோ படிக்குது பிரதர், வெளியே சொல்ல முடியல பிரதர், நிமிர முடியல. என்ன பிரதர் போகிறீங்க, அதெல்லாம் கேள்வி கேட்பாங்க பிரதர், நம்ம பிள்ளைய பற்றி சொல்ல வெக்கமாக கிடக்கு பிரதர், நிமிர முடியல. இப்படி தான் ஒருத்தி 18 வருஷமாக உட்காந்துருக்குறான். எல்லாரும் வர்றேன், பாட்டு படிக்கிறேன், துதிக்கிறேன், ஆடுறேன், பாடுறேன், குதிக்கிறேன், பழி செலுத்துறேன். இவ வந்து பார்க்குறான், எல்லாரும் பார்த்துட்டு பேசிட்டு போயிடுறான். இவளை பார்த்துட்டு ஒரு நாள் ஏசப்பாவே வந்தார். ஆபிரகாமின் குமாரத்தியே, எத்தனை வருஷம் தான் நீ குனிஞ்சுக்கிட்டே இருப்ப, உன் பலவீனத்திலிருந்து இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டாய். கை தட்டுக. இன்னைக்கு நிறைய பலவீனம் விடுதலையாக போகுது. நிமிரவே முடியல பிரதர், என்னால் நிமிரவே முடியலன்னா இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை உன் சரீரத்தில் இறங்க போகுது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி, இன்னைக்கு நான் ஆவியிலையும் விடுதலை ஆவேன், சரீரத்திலையும் விடுதலை ஆவேன். ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுதலை நாளை நான் கொண்டாடி கொண்டு இருக்கிறேன். என் சரீரம் உயிர் பெறும், என் ஆவி உயிர் பெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 3:6 எல்லா ஆலயத்துக்கு போறவன்ட்ட பூரா பிச்சை கேட்டே ஒருத்தன் பழகினவே இருக்கிறேன். அவனுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா, இங்கே போறவன் பூரா டூப்ளிகேட்டு, எல்லாம் போவேன் வருவேன், கஞ்ச பிசினாரி பாய, போடவே மாட்டேன். எல்லாட்டையும் கேட்குறேன், ஐயா 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 ஐயான்னு. எல்லா பேருமே போயிட்டு வந்து என்ன போடுவேன், தென்னோளும் போய்கிட்டு தானே இருக்கேன். தென்னோளும் மாற்றி மாற்றி நினைப்பேன். ஒரு எச்சி காக்கால கூட காக்கா ஓட்ட மாட்டேன். இவன் வேற செவிக்க போய்க்கிறேன், ஒன்றும் தரமாட்டேன், கேட்டாலும் தரமாட்டேன். அவனுக்கே தெரியும், வர்றவனை பூரா அவன் அளந்து வச்சிருக்கிறேன். திடீர்னு அன்னைக்கு ஒருத்தன் வர்றேன், 2 பேரும் வர்றேன், மங்கன்னு உள்ள போறேன், செவ்வாய் வேலைக்கு செவிக்க போறேன். அவனை பார்த்து கேட்குறேன், ஐயா ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போங்கன்னு. அவன் அடிக்கிறேன் பாருங்க, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லைடா. இவன் நினைச்சிருப்பேன், உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுடா, ஒன்றுமே ஏற்கனவே உள்ளவனு தரமாட்டான். இவன் புதுசா வந்தான் தருவான்னு பார்த்தா இல்லைங்கிறானே. அவன் சொன்னேன், என்கிட்ட வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை, ஆனா ஒண்ணு இருக்குது, இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். இயேசுவின் நாமத்துல எழும்பி நட. கையை பிடிச்சான், தூக்குனான் பாருங்க, எழும்பினான், நடந்தான், துதித்தான், குதித்தான், எழும்பினான், ஒற்றே ஓட்டமா உள்ள ஓடிட்டான். கை தட்டி கருத்துருங்க. ஏன்னா அவன் உடம்புல உயிர்த்தெழுந்தல் வல்லமை இறங்கிருச்சுங்க. அவன் உடம்புக்குள்ள இதுவரை இல்லாத ஒரு மைட்டி பவர், ஹீலிங் பவர், இதுவரை இல்லாத ஒரு டச்சிங் பவர். அவன் உடம்புல நாடி நரம்பு எலும்பு ரத்த நாண சிறு ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் ஜெல்களையும் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கினது பாருங்க. அவன் இவன்ல கேட்கவே இல்லைங்க, அவன் உள்ள ஓடியே போயிட்டாங்க. நீ மட்டும் கர்த்தருடைய வல்லமைய பூமியில காட்டிட்டேனா, அதுவரையும் பாகாலே தெய்வம், பாகாலே தெய்வம், பாகாலே தெய்வம், பாகாலே தெய்வம்னு சொன்னவன் போறான். அடிச்சாம்பாரு அடுத்த நொடி கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஆகாபு பார்த்தேன், என்னடா சீட்டு மாறி போச்சு, நம்ம ஆளு கூட அங்கிட்டு சேர்ந்துட்டானே. இப்ப ப்ராப்பர்ட்டி சொல்ற, எழுதி வைத்துக் கொள்ளுங்க, சீக்கிரமாக கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று இந்த தேசம் எங்கும் சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சு. அதற்காக எலியா யார், அதற்காக திறப்பில் நிற்கிற எலிசா யார், அதற்காக யுத்தம் பண்ணக்கூடிய யோசுவா யார், அதற்காக ஓடக்கூடிய பவுலும் பர்னபா யார், அதற்காக ஜீவனை பணை வைக்கக்கூடிய தீமோத்தேயுக்கள் யார், தீத்துக்கள் யார், பிலமோன்கள் யார், பிலமோன்கள் யார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில, அந்த மத்தியான வேளையில ஒரு நடுவில பவனி வருகிறார். என்னுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட வந்திருக்கிற நீ, ஓ ஆவியில உயிர் பெற்றிருக்கிறியா, ஓ ஆத்மாவில உயிர் பெற்றிருக்கிறியா, ஓ சரீரத்துல உயிர் பெற்றிருக்கிறியா? வெறும் வாயால நான் உயிர்த்தேன் என்று சொல்லிட்டு உன்னுடைய வாழ்க்கையில நீ செத்து போன நிலைமையில இருக்க கூடாது. இன்னைக்கு உன் சரீர விடுதலை அடைய வேண்டும், உன் ஆவி விடுதலை அடைய வேண்டும், உன் ஆத்மா விடுதலை அடைய வேண்டும், உன்னுடைய நாடி நரம்பு எலும்பு ரத்த நாளங்கள் ஒவ்வொரு பகுதியில் விடுதலை அடைய வேண்டும். அதுதான் உயிர்த்தெழுதலின் பண்டிகை தேவனுடைய பிள்ளைகளை. அடுத்து பாருங்களே, 38 வருஷமா உட்கார்ந்துருக்காங்க. பேரு பெத்த பேரு பெதஸ்தா குளம். உள்ள உட்கார்ந்து இருக்கிறவே வியாதிக்காரன். எப்பயாவது எனி டைம் நம்ம வந்துட்டு போற மாதிரி, வருஷத்துக்கு ஒரு ஆட்ட விசேஷ அன்னைக்கு வந்துட்டு போறவங்க இங்க இருக்காங்க. வாரத்துல ஒரு நாள் வந்து எட்டி பார்த்துட்டு போறவங்க இருக்காங்க. இது மாதிரி என்னைக்காவது ஒரு தேவதூதன் வருவேன். அந்த ஒத்த தேவதூதனை நம்பி ஊர்ல இருக்கிற புறம் படுத்து கிடக்கிறேன்.
அதுல நம்மால நல்ல குஷன் சீட்டு போட்டு நல்ல பெட்டை போட்டு படுத்துட்டார். அவர் சொல்றாரு, ஒருத்தங்க கூட எனக்கு இல்லை, கொண்டு போய் விட ஒருவனும் இல்லை, நான் இறங்கலான்னு நினைச்சா முந்தி ஒருத்தையும் போயிடுறேன். இவனுக்கு அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா, தங்கச்சி இல்லையா, நேசக்காரன் இல்லையா, நண்பன் இல்லையா, சரி இருந்திருப்பாங்க. சொல்லி சொல்லி பார்த்துருப்பேன். போய் நானும் தான் சொல்லிப்பேன், அரவட்டு பழைய தண்ணியை தொட்டுக்கிட்டே இருறா, ஆடுறப்ப டக்குன்னு விடுறா. நானும் தான் அங்கே சொல்லிப்பேன், லூஸா இருக்கிறியே போய் தண்ணி மேலேயே நில்றா, அப்போ ஆடுறப்ப கையை விடுறா. நீ 1.5 மைல் கண்டு படுத்து கிடப்ப உனக்கு தண்ணி தானாக வருமாக்கா? எவ்வளவு பக்கத்துல பெதஸ்தா குளம் இருக்கு. வந்து 24 மணி ஜெபம் பண்ணி ஆவியில நிரம்பி பரலோகத்துக்கு போறதை விட்டுட்டு நம்ம போய் 1.5 மைலுக்கு அங்கிட்டு படுத்துக்கிட்டு அப்படியே வர்றது மாமியா வீட்டை எட்டி பாக்குற மாதிரி. இருக்காரா? சரி, இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு கதை முடிஞ்சு போச்சுன்னு போனா அங்கே தான் கிடக்கணும். பெதஸ்தா குளத்துக்கு வெளியே தான் கிடக்கணும், ஒன்னும் போய் சேராது. எல்லாரும் நாரிட்டே தான் கிடக்கும். எல்லா வரையிலும் என்ன ஆகலையா? ஆகாதரா. உனக்கு ஒன்றுக்கு லேசினஸ், சோம்பேறித்தானே. உனக்கு கைதட்ட பிடிக்கல, ஆராதிக்க பிடிக்கல, ஜபிக்க பிடிக்கல, ஓவாசிக்க பிடிக்கல, ஊழியம் செய்ய பிடிக்கல, எலும்பு பிடிக்கல, கொட்டாவி விட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேன்னா இப்படியே உட்காந்து கிடறான்ட்டு பின்னாடி வந்த முறை போய்கிட்டே இருப்பேன். முன்னாடி வந்த முறை அப்படியே ஒரு சேரை பிடிச்சி உட்காந்துட்டு கடைசியில் எங்கே தான் போகணும்? ஜனக்கு சக்கடி ஜனக்குன்னு போய் சேர்ந்துட வேண்டியது. அங்கே தான் போகணும், வேற வழி கிடையாது. நியாய தீர்ப்பில் அங்கே தான் நிற்பார். ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு எத்தனை முறை பயில் காட்டினேன், போஸ்ராவின் ஆட்டுகளை போல உன்னை கூட்டி சேர்க்க எத்தனை முறை நான் பிரியமாயிருந்தேன், எத்தனை முறை என் கைகளை உனக்கு விரித்தேன். ஆனா நீயோ செவிடனை போல மந்தாரம் உள்ளவனாக, இருதய திணர் உள்ளவனாக, இருதய கடினம் உள்ளவனாக இருந்தியே. இப்ப 38 வருஷமா இருக்கிற மேல இறக்கத்துல ரொம்ப பேர் பெற்றவருங்க. நம்ம என்னதான் சும்மா கிடந்தாலும் அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. வந்துட்டாரு பாருங்க, பாரு, அதுதாங்க கிரேஸ். வந்து சொல்றாட்டே, நீ குளத்திலேயே விழுக வேணாம்டா சாமி, எந்திரிச்சாவது போய் தொலைடா, படுக்கைய போல எடுறான்னார். கை தடுக்க பார்க்கலாம். இப்ப சொல்றாரு, இத்தனை நாள் வரல, இனிமேலாவது வா சாமி, இன்னைக்கு நான் உன்னை நிரப்பு இருக்குது, அது உன்னைய ஆசைக்கேல் போல ஓட வைக்க போகுது. கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என் ரெச்சிப்புக்கு முன்னாடி என் கூட இருந்த எங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் இங்க இருக்காங்க. அவ்வளவு துஷ்டங்க, அவ்வளவு துன்மா இருக்கேன். என் நிக்கிறவங்க கூட என் பக்கத்துல இருக்கிறவங்க கூட சொல்லுவேன், இவனா ஒஸ்ட்டுமே, அவ்வளவு மோசமா இருந்தவனை தாங்க இன்னைக்கு பகலா ஜெபிக்கிறவனா மாத்தி இருக்கிறார். உங்களையும் மாத்த என் தேவன் போதுமானவர். கை தட்டு. இன்னைக்கு காதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க இல்லையா? 24 மணி கர்த்தாவே சொல்லுன்னு சொல்லி காது கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாரு. ஓட மாட்டேன்னு சொல்ற ஒன்ன ஓட வைக்கிறவர்களாய் மாற்றுவாரு. இன்னைக்கு இயேசுவுக்காக நடக்க மாட்டேன்னு சொல்ற ஒன்ன 24 மணி நேரம் நடக்கக்கூடியவனாய் கர்த்தர் மாற்ற வல்லவர். வேதம் சொல்லுது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற பேர் ஒளியவர். தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. தம்பி தங்கச்சி, இதை கேட்கிற நீ பாக்கியவான். இயேசுவுக்காக வாழ நீ பிரயாசப்படு. நீ பெதஸ்தா குளத்தண்டையில இருந்துகிட்டு படுத்து கடந்துகிட்டு தூங்கிக்கிட்டு சோம்பல் இருந்தேனா, தேவனுடைய நியாய தீர்ப்புல இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஜனமும் தேவனிடத்துல பதில் சொல்ல முடியாது. தேவனிடத்தில் நீ பதில் சொல்ல முடியாது என்பதை உனக்கு நான் திருஷ்டாந்தரமாய் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமையாக முடிக்க டைம் ஆயிருச்சு. லாசரு செத்து கிடக்கிறாங்க. 4 நாள் ஆச்சு. கூட பிறந்தவர் சொல்ற, நாருமே நாருமே நாருமே. அவன் சத்தியம் அறிந்தவங்க. கடைசி நாள்ல எழும்புவேன். இவளுக்கு இருந்த ரிவைவல் பார், ரெவலேஷன் கடைசி. இதெல்லாம் தெரியுது. வந்திருந்தீர் ஆனால் மரித்திருக்க மாட்டேன், அது தெரியுது. ஆனா இப்ப எழுப்புவாருன்னு நம்ம விசுவாசம் இப்படித்தாங்க. அப்ப நடந்திருக்கும், இனிமேல் நடக்கும். ஆனா இப்ப நம்ம புருஷனை இன்னும் அறியலையே, எங்க வீட்டுக்காரன் வயசாகி போச்சு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்று போச்சு, நாங்க இருக்கிற கோத்திரத்திலேயே சின்ன கோத்திரத்துக்காரனு, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க நடக்கும்? என்னை விசுவாசிக்கிறவன் பக்கத்தில் சொல்ல, என்னை விட சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர் இருக்கிறாருங்க. ஆனா நம்ம அதெல்லாம் வாயில பேச்சு வீரப்படி பேசிவிட்டு செயல்ல வர்றப்ப பெரியவரை பார்க்காம டம்மி பீஸா வச்சா, வல்லமையுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், சேனைகளின் கர்த்தர், ராணுவங்களின் தேவன், மலைகளின் தேவன், குன்றுகளின் தேவன், மகா பயங்கரமான பராக்கிரமசாலி அப்படி சொல்லி அவருக்கு பேர் வைக்கிறத விட்டுட்டு, எப்படி பேர் நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி தாங்க உன் அறிவு இருக்கும். அவரை சும்மா யூஸ்லெஸ் மாதிரி பார்க்கறது, அப்படியே பார்க்கணும்.
அவர் அப்புறம் செய்வாருங்க, ஏன்னா இப்போ செய்ய மாட்டார். ஏன்னா இப்படி பார்த்தா அற்புதம் நடக்குதுன்னா நடக்கும்ன்றத கடைசி நாள் நடக்கும், இப்போ நடக்காது. விசுவாசம் அப்படி இருந்தால் அவர் என்ன, விசுவாசம் இல்லாட்டி அவர் அற்புதமே செய்ய மாட்டார், அவ்விசுவாசின்ட்டு போயிடுவார். சரி, 4 நாள் கழிச்சு வந்தார்ல, கல்லை முதல்ல எடுறானார். நீ தானடா கல் வச்ச, சொல்லி விட்டுட்டு இல்லை வருவன்ல, அதுங்காட்டி எது கல் வச்ச? நம்மளும் அப்படிதாங்க, அவசர அவசரமாக கல் வச்சு போடுறது, ஒன்றும் ஆகலைன்னு ஒரு முடிச்ச போட்டு கட்டி வச்சு போடுறது. இப்போ வந்து நீயே கல்லை எடு, எனக்கு வெளியே வான்னு சொன்னவருக்கு கல்லை எடுக்க தெரியாதா? நம்பிக்கையோடு கல்லை முதல்ல எடு. யார் யார் கல் வச்சிருக்கிறீங்க, முடிச்சு போட்டுட்டீங்க, மூடி வச்சுட்டீங்க, நீ நடக்காதுன்னு நீங்க யாரால சீல் போட்டீங்களோ, உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ எடுத்துடு, கல்லை எடு, செத்தவன் வருவேன். எப்படி வருவேன் தெரியுமா? கட்டுகளோடு வர்றாங்க. வாயு கட்டு, கை கட்டு, காலு கட்டு எல்லாம் கட்டி இருக்குதுங்க, ஆனா வந்துருச்சு, பாடி நிக்குதுங்க, உயிரோடு நிக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, கல்லையை எடுத்து போடு, இவனை கட்டு அவிழ்த்து விடு, கல்லையை எடுத்து போடு, இவனை கட்டு அவிழ்த்து விடு. ஆனா உயிர் பெற்றுட்டான். கை தட்டுங்க. ஆவியானவர் செய்ய வல்லமையுள்ளவ, செத்த சரீரத்தை உயிரோடு எழுப்பி எந்த ஒரு மனுஷனுடைய துணை இல்லாமல் அவனை வெளியே கொண்டு வந்து நிறுத்த என் தேவனால் முடியும்னா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிற உனக்குள்ள கட்டவிழ்க்க என் தேவன் வல்லவர் என்பதை திருஷ்டாந்தரமாய் சொல்றேன். உன் கர்ப்பத்துல ஜீவனை வைப்பாரு, உன் சரீரத்துல எலும்புகள்ல தேவ பலத்தை வைப்பாரு. உன்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல உடைந்து போய் இருக்கிறியோ, நொறுங்கி போய் இருக்கிறியோ, எந்தெந்த இடத்துல நீ பலவீனப்பட்டு இருக்கிறியோ, அந்த இடத்துல எல்லாம் என் தேவனுடைய ஜீவனுள்ள வல்லமை வெளிப்படும். நாடி நரம்புகள்ல தேவனுடைய வல்லமை வெளிப்படும். யோபு போல இருக்கிற ஒண்ணு இனி ஆண்டவர் ரூபனாய் கர்த்தர் மாற்றுவாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த நாளில் இந்த இடத்துல பிரவாகித்து ஓடும். கர்த்தர் நேற்றே வாக்கு கொடுத்துட்டாரு, நாளைக்கு பயங்கரமான அற்புதங்களை உன் நடுவில செய்வேன், பூமியில எந்த மனுஷனிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் கண்களுக்கு முன்பாக நான் நடப்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு கொடுத்த கர்த்தர் இந்த நாளில் இந்த இடத்துல இறங்குவாரு. உனக்கு அதிசயம் நடக்கும், உனக்கு அற்புதம் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தொடுதல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை பிரவாகித்து யோர்தான் வந்ததை போல உன் நடுவில் அது வரும். நான் இன்னொரு விதவையின் மகனை பாடையிலேயே தூக்கிட்டு போயிட்டேன். எல்லா பேரும் அழாத 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 ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க, அவள் அழுதுகிட்டே தான் இருக்கிறா. உனக்கு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, நீ அழுதுகிட்டு தான் இருக்கிற. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, ஓ அழுகாத. அப்படி சொன்னார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாடையில போறவனே தூக்க போறான்னு அர்த்தம். கை தட்டி கர்த்தர் என்ன இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்றாரு, எந்த நிலைமையில உன் வாழ்க்கை போயிருந்தாலும் இன்னைக்கு உனக்குள்ளே செத்தவனை எழுப்பி கொண்டு வருகிற ஜீவனுள்ள ஆவியானவர் சொல்றாரு, போன காரியத்தை நான் மீண்டும் கொண்டு வருவேன். இதோ கல்லறையை நோக்கி போனதை, முடிந்து போனதை, செயலற்று போனதை, இல்லாமல் போனதை, ஒன்றுமே இல்லாததை மீண்டும் நான் உனக்கென்று உருவாக்கி கொடுப்பேன். பாடையில் இருக்கிறவனை கர்த்தர் எழுப்பி கொண்டு வந்து அந்த மகளை பார்த்து கொடுத்து சொல்றாரு, அழாத அழாத அழாதேனார். இன்னைக்கு ஏசப்பா இங்க உட்கார்ந்து இருக்கிற அநேக ஆயிரங்களை பார்த்து சொல்றாரு, அழாதீங்க அழாதீங்க. முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்களா? டாக்டர்கள் முடியாதுன்னு சொல்றாங்களா? உறவுகள் முடியாதுன்னு சொல்றாங்களா? அல்லது முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்களா? இனி கிடைக்காதுன்னு சொல்றாங்களா? ஏசப்பா சொல்றாரு, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். இனி தீங்கை நீ காணாது இருப்பாய், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உன்னை சொல்லியபடி ஆசீர்வதிப்பா. நீ கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இடம் கொண்டு பரகுவாய். கர்த்தருடைய ஆவியானவர் காண்டாமிருகத்துக்கு பலத்தை உனக்கு கொடுத்து, உனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை கொடுத்து உன்னை நடத்துவது நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதாங்க உயிர்த்தெழுதல். சும்மா கொடி ஏத்திட்டு போற கதையா உயிர்த்துட்டாரு அங்க சொல்ற மாதிரி இங்க சொல்லக்கூடாது. என் ஆவி சொல்லணும் உயிர்த்துட்டாரு, என் ஆத்மா சொல்லணும் உயிர்த்துட்டாரு, இயேசு எனக்குள் இருக்கிறான்னு என் இன்னர் சொல்லணுங்க. என் இன்னர்ல இருக்கக்கூடிய அந்த ஜீன் சொல்லணும், அந்த ஆவி மனுஷன் சொல்லணும், இயேசு ஜீவன் உள்ளவர், இன்றும் இருக்கிறா. அவரை போய் மருத்துவர் இடத்துல நான் தேடக்கூடாது, அவர் எனக்குள் இருக்கிறா. மருத்துவர்கள் மத்தியில் அவர் இல்ல, ஜீவன் உள்ளவர்கள் மத்தியில் அவர் உலாவுகிறார். பாடையில போனவனை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாருங்க எங்க அப்பா. உன் வாழ்க்கையில என்னென்ன பாடையில பயிற்சி கொண்டு வருவார்? கை தட்டுக்கு பார்க்கலாம். முடிஞ்சு போச்சுங்கிறத தொடங்குவாரு, இல்லைங்கிறத கர்த்தர் கொடுப்பாரு. இதோ விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் தூக்கி நிறுத்துவாரு. மறுபடியும் ஆடல் பாடல் மேல வாத்தியங்களோடு நீ புறப்படுவாய், மீண்டும் கட்டப்படுவாய், மீண்டும் கர்த்தர் உன்னை வாழ்க்கையில தலைக்க பண்ணுவாரு. உன்னை ஓங்கிய புயமாய் கர்த்தர் மாற்றுவாரு. கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஜெபாலய தலைவன் பாஸ்டருங்க நம்பிக்கையோடு இயேசுகிட்ட ஓடி வர்றாருங்க. என் பிள்ளை மரிக்கிறதுக்கு முன்னாடி அப்ப அட்வான்ஸா வந்துட்டான். இயேசுவும் போய்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுங்காட்டி இடையில 12 வருஷ காரி குறுக்க நுழைஞ்சு டிலே ஆகி போச்சு. அவ ஆடையத்தோட
ஏசப்பா விசுவாசத்தை பார்க்க, அவளுக்குள்ள அற்புதம் நடக்க, இந்த பாவ பாஸ்டர் பார்க்குறேன். நானே அர்ஜென்டா இருக்கிறேன், இவ வேற குறுக்கால வந்து என்னை தாமதப்படுத்தி ஐயோ பீஸ் போயிருக்குமே நான் பார்த்துட்டு வந்துட்டேன். 2 இலவு சொல்றேன். தாவீதுகிட்ட போய் சொல்லவா, நான் சொல்லவா, உன் மகன் செத்து போயிட்டான்னு சொல்லவா, உன் மகன் செத்து போயிட்டான்னு சொல்லவா? யோபு சொல்றான், இப்ப எல்லாம் சொல்ல வேண்டாம்டா, இது நல்ல செய்தி கிடையாதுடா. இப்ப போய் அவனை சொல்லி ஏன்டா அவன் ஆவிய உயிர் கெடுக்கிற, இன்னைக்கு போய் உன் பிள்ளை செத்து போச்சுன்னு சொன்னா அவன் எவ்வளவு வருத்தப்படுவேன். வேணாம்டா, இல்ல நான் போய் சொல்லவா, இல்ல நான் போய் சொல்லவா, இல்ல நான் போய்த்தான் தொலைடா போடா. இன்னொருத்தன் வேற, நான் போகவா, அவனை முந்திக்கிட்டு போவா, போடா நீயும் போட. போய் சொன்னோடனே 2 பேர்த்து தூக்கூடான்ட்டா. ஏண்டா என் பிள்ளை செத்து போச்சுடா சொல்ல வந்து. இங்க பாவா அந்த பாஸ்டர் எப்படியாவது இயேசுவை கூட்டிட்டு போலான்னு வந்தா, வர்றேன் ஒருத்தன் ஜங்கடி செத்தே போச்சு, பினிஷ்டு, முடிஞ்சிச்சு, சாப்டரே க்ளோஸ். போதகரை வருத்தப்படுத்தாதே. வேற என்ன செய்தி? இது நல்ல செய்தியா? நமக்கு துர்ச்செய்தி சொல்றது தாங்க நிறைய பேர் இருக்க தெரியுமா? முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், டாக்டர் சொல்லிட்டாரு, அப்படிதாங்க, கிடைக்காதுன்ட்டாங்க, உன் பிள்ளை பாஸே பண்ணாதான். எல்லாம் எதிரான செய்தி சொல்றது தாங்க இந்த உலகத்தில் இருக்கேன். நற்செய்தி சொல்ற ஒரே ஒரு ஆவியானவர் மட்டும் தாங்க. அவர் தான் சொல்லுவாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் முடிகளையெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறேன், கலங்காத, நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை ஆற்றுவேன், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, தாவீது கல்லின் கிருபையை நிச்சயமா உனக்கு தருவேன், உன் வனாந்தரம் வயல்வெளியா மாறும், முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சகம் முடிக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதி செடி மிளைக்கும், இதோ நீ எங்கனெல்லாம் வெக்கப்பட்டு உட்கார்ந்துருந்தியோ அதே இடத்துல உன்னை நான் தூக்குவேன். இதெல்லாம் யாரு சொல்றா? ஆவியானவர் சொல்லுவார். அப்ப இங்க பிரசங்கிக்கிற வார்த்தையெல்லாம் ஆவியானவர் தான் சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு, கவலைப்படாத, உயிர் தெளிந்திரு, கொஞ்சம் தயவு செய்து உன் ஆவியை உயிர் பெற வச்சிரு, நான் ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஆவியை உயிர் பெற வச்சுட்டேன்னா நான் கிரியை செஞ்சிருவேன், என் வசனத்துக்கு இடம் கொடுத்துட்டா நான் முடியாது உனக்குள்ள கிரியை செஞ்சிருவேன், நீ கதவை மட்டும் எனக்கு திறந்துரு, நான் வந்துடுறேன். பாருங்க, சகைவு வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன உடனே வந்து மங்குன்னு கூட்டிட்டு போறேன். உடனே கர்த்தர் சொன்னார், இவன் ஆபிரகாமின் வீடு, இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார். கூப்பிட்டுட்டு பிறப்பிட்டான் இல்லையா? கர்த்தர் சொன்னாரு, அவனோட பாவத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல, இவனும் ஆபிரகாமுடைய குமாரன் அல்லவா, இவன் இன்று முதல் இந்த வீடு என்ன செய்யப்பட்டிருக்கான், ஆசீர்வதிக்கப்பட்டதுன்றார். நீ கூட்டிட்டு போயிருங்க. இன்னைக்கு ஏசப்பா உயிர் தெழுந்த ஆவியை கூட்டிட்டு போங்க. உலகம் பூரா உயிர் தெழுந்தது உண்மைனா எனக்குள்ளேயும் நீங்க இன்னைக்கு உயிர் தெழுந்துருங்க ஆண்டவர். இந்த எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. 2 மடங்கு அபிஷேகம் பெற்றவன் புதைக்கப்பட்டு பல ஆண்டு ஆயிப்போச்சு. இப்ப ஒரு படை வீரனை செத்து போயிட்டான், அவனை கொண்டு போய் புதைக்க வழி இல்லாம எலிசாவுடைய கல்லறையை நோண்டி வச்சான் பாருங்க. வச்ச உடனே அங்க எலும்பு தாங்க இருக்குது, அந்த எலும்புக்குள்ள உயிர் இருக்குதுங்க. தட்டார்னு செத்தவன் எந்திரிச்சு உட்காந்துட்டான், கை தட்டி. இப்ப உன் எலும்புக்குள்ள கூட அபிஷேகம் இருக்குதுங்க, உன் எலும்புக்குள்ள கூட ஜீவன் இருக்கு, நல்லா தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்க. செத்த பின்பு கூட உன்னுடைய எலும்புல, நரம்புல, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பேர் பார்ட்ஸ்லயும் கர்த்தருடைய ஜீவன் உள்ள உயிர் உள்ள வல்லமை இருக்கு. எலிசாவுடைய செத்த சரீரத்துல அந்த அந்த உலர்ந்த எலும்பு மேல வேற ஒருத்தனை அடக்கம் பண்ணனா அவன் எந்திரிச்சு வந்துட்டான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் எலும்பி நிற்கலாம். எசேக்கியேலை ஆண்டவர் கூட்டிட்டு போறார், எலும்பு பள்ளத்தாக்க கூட்டிட்டு போனார். வாப்பா எசேக்கியேல், நீ ஒரு தீர்க்கதரிசி, எல்லாரும் எலும்பி நிற்கலாம். பள்ளத்துல கூட்டிட்டு போய் கேட்கிறாரு, இந்த எலும்பெல்லாம் உயிரடையுமா? தலை ஒரு பக்கம் இருக்கு, கை ஒரு பக்கம் இருக்கு, கால் ஒரு பக்கம் இருக்கு, எல்லாம் உலர்ந்து போய் கிடக்கு, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவன் சொல்றான், தேவரீர் அறிவீர். கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தை வருது, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. அவன் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது எல்லா எலும்புகளும் உயிர் அடைஞ்சிச்சான். இன்னைக்கு உனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய போறார். எல்லாம் வேதாகமத்தை ஓரத்துல வச்சுட்டு எல்லாரும் எலும்பி நிற்கலாம்.